Hello student one. எல்லாருக்கும் வணக்கம். Assalamu alaikum. Good evening. Good evening to all. Is my voice is audible? Right? The screen sharing is good. Is everything is all right, right? Is audible but not clear. Is it okay right now? Is it any problem in the audio? Right? Is there any issues, my dear? So I think everything is okay, right? Everything is good. Right? Okay. Slackல என்ன நடக்குது? What's happening in the Slack? I didn't see. என்ன சரி பிரச்சனை போகுதா Slackல? Slack கொஞ்சம் மெசேஜ் கிளியர் பண்ணாததால நான் அதை கொஞ்சம் பார்க்குற விதம் குறவு. பிகாஸ் we need to shape that. எல்லா மெசேஜையும் கிளியர் பண்ணது போகிறது தான் Slack வந்து ஒரு யூசபிள் பிளாட்ஃபார்மாக மாற்றணும். FB யூஸ் பண்றீங்களா கிஷாந்தி? எஸ், யூ கேன் சர்ச் ஃபைசல் மீரா முஹிதீன். Right, okay. So let's start the class. Right, okay guys. So today நாம இந்த MCQ questions இனுடைய இதை ஃபுல்லா முடிக்கிறதுக்கு ட்ரை ஒன்று பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் வை நம்ம மிச்ச நாளாவே இந்த எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க யோசிக்க வேணாம் ஸ்டூடெண்ட்ஸ். 2022 பேட்ச் 2023 பேட்ச் ஓகே. 2023 பேட்சுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாவே நம்ம போயிட்டு இருக்கிறோம். நீங்க கவலைப்பட தேவையில்லை. 2022 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் சார் எங்களால் 2022க்குள்ள சிலபஸ் முடிச்சிருவீங்களா, எக்கனாமிக்ஸ் எல்லாம் முடிச்சு தந்துருவீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, we have only 12 subjects. சரியா? 12 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கிறது. 12 சப்ஜெக்ட் தான் நமக்கு எக்கனாமிக்ஸ்ல இருக்குது. எவ்வளவு சீக்கிரமாக நம்ம படிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கணும். எக்ஸாம் செய்யும் போது we should have 100% knowledge. சரியா? அதே போல எக்ஸாம் செய்யும் போது உண்மையிலேயே நீங்க சரியாக படிச்சு சரியான வழிகாட்டல இருந்தீங்கன்னு சொன்னா அந்த எக்ஸாம் உண்மையிலேயே இட்ஸ் லைக் அ வெரி என்ஜாயபிள் ப்ராசஸ். சரியா நீங்க படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸாமே நீங்க விரும்பி செய்வீங்க. ஜஸ்ட் லைக் டேக்கிங் ஐஸ்கிரீம்ஸ், ஜஸ்ட் லைக் ஈட்டிங் சாக்லேட்ஸ், ரைட்? உங்கள்கிட்ட நாலேஜ் காணாது, உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கலன்னு சொன்னா மாத்திரம்தான் அந்த எக்ஸாமை நினைச்சாலே ஒரு பயமாவே இருந்துட்டு இருக்கிறோம். சரியா? So always my dears, believe in yourself. That's very very important. Okay, நாம இங்க போற வே வந்துட்டும் இதுவரைக்குமே எந்த கிளாஸ்லயுமே நான் நினைக்கல, நீங்க தான் சொல்லணும். யாரும் சரி இப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சு ஒரு 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர் முடிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றது. ஐ டோன்ட் திங்க் ஸோ anyone will contact after எல்லாத்தையும் முடிச்சது பிறகு தான் பாஸ் பேப்பர் கிளாஸ்னு சொல்லி தனியா செய்வாங்க. தட்ஸ் நாட் அ வே. ஸோ நாம இங்க போறது ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, உங்களுக்கு இந்த எவ்வளவு நாளைக்குள்ள இருக்கிறதுக்குள்ள ஹவு மச் நாலேஜ் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கலவா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னத்தை செஞ்சா என்ன சந்தாலும் நான் செய்வேன்ங்கிறதுக்குரிய ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வந்திக்குதா இல்லையா உங்களுக்கு? த பவர். எஸ், அந்த பவர் உங்களுக்கு வேணும். அந்த பவர் உங்களுக்கு 12 யூனிட்லயும் இருந்துச்சுன்னு சொன்னால் யூ ஆர் த கிங் ஆஃப் தட் எக்கனாமிக் சப்ஜெக்ட், ரைட்? ஸோ அதுதான் நம்ம இங்க கிரியேட் பண்ணிக்கு வரோம். எவ்வளவு நாலேஜ் இருக்குது படிச்சுக்கிட்டே போறது முக்கியம் இல்லை. உங்களோட மைண்ட் செட் வந்துட்டு அதை நீங்க ஃபீல் பண்ணணும். எஸ், ஐ எம் குட் வித் தட் யூனிட். யூ ஷுட் ஃபீல் தட். சரியா? ஸோ டோன்ட் வரி, நம்ம எல்லாத்தையுமே 2022 எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம முடிக்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வி ஷுட் டெவலப் சம் பேசிக், ரைட்? ஸோ அதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் வி ஷுட் டெவலப். பட் செகண்ட் யூனிட் இவ்வளவுக்கு லென்த்தியாக போக மாட்டுச்சு நமக்கு. செகண்ட் யூனிட்டை நாம மிச்ச நாளைக்கு வச்சுட்டு இழுத்துட்டு அடிக்க போறது கிடையாது. செகண்ட் யூனிட் வந்து ரொம்ப சீக்கிரமாவே நம்ம முடிச்சிட்டு, பிகாஸ் செகண்ட் யூனிட் இஸ் வெரி வெரி பிக் யூனிட். ஸோ இப்போ நம்ம எல்லா ஃபவுண்டேஷனும் செஞ்சிட்டோம். ஸோ செகண்ட் யூனிட் வந்துட்டு ஒரு வெரி வெரி டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்ல நான் கொண்டு போவேன். ஸோ அது உங்களுக்கு இதை விட ஒரு 100% ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ரைட்?
Right, so let's start with the questions. Right, so already நம்ம எல்லா யூனிட்ஸும் பார்த்துட்டு நம்மளோட பாஸ் பேப்பர் பிளானிங்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். Right, so already we did some questions 2020, 2019, 18, 17, 16, 15. Correct, we did with 15, right? No, 2022 ஸ்டூடெண்ட் ஃபாஸ்டா முடிச்சா 2023 இங்க 2022 எல்லாம் எழுத வேணாம். உங்களோட பெட்சை நீங்க உங்களோட இதுல எழுதுங்க. Don't rush the success rush பண்ண வேணாம். சரியா, you have the time. Right, 14 also we did, right? Am I correct? Right, 2014. Okay, let's check the question number 6 whether we did. Okay, இது செஞ்சேன் தானே. உற்பத்தியியல் தகவலையின் உட்புறம் உள்ள ஒரு புள்ளி ஒன்றில் நாள் காட்டப்படுவதுன்னு சொல்ல இந்த question we did, right? வேலையின்மை என்று சொல்லி நம்ம கடைசா பார்த்திருந்தோம். Okay, so 2014 also we did fully. Then 2013 question. So 2013 question பார்த்திருந்தோமா? No, right? So this is we are going to start. Right, பாருங்க, பின்வருவனவற்றில் நியம கூற்றாக அமைவது எது? இதுதான் நம்ம கேட்கப்படுகின்ற questions. And so நியம கூற்று, அதாவது normative statement and positive statementsல நாம பார்க்க போறது normative statement. So இது நம்ம படிச்சிருக்கும் போது இந்த நியம கூற்று சம்பந்தமாகவே நம்ம பார்க்கும்போது, so the first one, so இங்க பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா பொருளியல் கூற்றுக்களினுடைய வகைகள் என்று சொல்லி எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட் ஆக நம்ம படிச்சிருப்போம். இரண்டு விஷயங்கள் படிச்சிருப்போம். ஒன்று பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய நேர்பொருளியல் கூற்றுக்களும், normative statements ன்னு சொல்லக்கூடிய நியம பொருளியல் கூற்றுக்கள் சம்பந்தமாக நம்ம படிச்சிருப்போம். இதுல நம்ம என்ன படிச்சோம்னு சொன்னா what happened, what will happen, and that statements that can be verified are called positive statements. என்ன நடந்துச்சு, என்ன நடந்தது, என்ன நடக்க போகும், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை உண்மையான உலகத்தில் இருக்கக்கூடிய தரவுகளோட நம்ம ஒப்பிட்டு நம்மளால வெரிஃபை பண்ணக்கூடியதாக இருந்தால் அது நம்ம நேர்பொருளியல் கூற்றுன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி வீதம் -3.6 போயிட்டு இருக்குன்னு சொன்னால் எஸ் we can prove that with the central bank report. சோ அது ஒரு நேர்பொருளியல் கூற்று. அதே போல விலை அதிகரித்தால் கேள்வி தொகை குறைவடையும் என்பது ஒரு சயின்ஸ், ஒரு எக்கனாமிக் சயின்ஸ். நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். எப்படி விலை அதிகரித்தால் டைரக்டாகவே மார்க்கெட்ல எந்த பொருளுக்குமே கேள்வி தொகை குறைவடையும். சோ இது எல்லாமே நேர்பொருள். உள்ளதை உள்ளவாறு சொல்வதும் அந்த சொல்லப்படுகின்ற கூற்றை நம்மளால ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியுமாக இருந்தால் அதனை நேர்கூற்று சொல்லுவோம். பெரும்பாலுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தான் எக்கனாமிக்கினுடைய கொள்கைகள், பொருளியலினுடைய சயின்ஸ், இப்ப விலை அதிகரித்தால் கேள்வி தொகை குறைவடையும் என்பதும், விலை அதிகரித்தால் நிரம்பல் தொகை அதிகரிப்பு என்பதும், பணத்துக்கும் பொதுவிலை, பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் என்ன தொடர்புன்னு சொல்றது எல்லாமே பல்வேறுபட்ட கோட்பாடுகள் எல்லாமே நேர்பொருளியல்ல தான் விளக்கப்படும் சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி நியம பொருளியல் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆலோசனை கூறுகின்ற அடிப்படையில் it should happen, this is should be done என்று சொல்லி இதுதான் நடக்கணும்னு சொல்லி ஒரு பல்வேறுபட்ட தனிநபர்களுடைய கருத்துக்கள், இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் அவங்களுக்கு என்ன நம்பிக்கை, அவங்களுக்கு என்ன பிலீஃப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட ஒரு ஒப்பீனியனை சொல்றதுதான் இந்த நியம பொருளியல் என்று சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். இது ஆளுக்கால் வேறுபடும். அதே மாதிரி இது ஆளுக்கால் வேறுபடும் என்பதால பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நேர்கூற்றுகளை போன்று நம்மளால உலக தரவுகளோட இதை ஒப்பிட்டு இதை ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் அக்கார்டிங் டு த பர்சன்ஸ் வியூ இட் வில் பி டிஃபரண்ட். ஓகே, சோ இதனால இந்த நியம பொருளியல் என்பது ஒரு ஒப்ஜெக்டிவாக இருக்காது, இது ஒரு சப்ஜெக்டிவாக இருக்கும். சப்ஜெக்டிவ் சொன்னால் ஆளுக்கால் மாறுபடும், ஒப்ஜெக்டிவ் சொன்னால் எல்லாருக்கும் பொதுவானதாக இது இருக்க மாட்டுச்சு. இதை நம்ம உலக தரவுகளோட ஒப்பிட்டு நம்ம ஆய்வு செய்தால் அதனை ப்ரூஃப் பண்ணலாம், ப்ரூஃப் பண்ணாமலும் போகலாம். சோ இந்த மாதிரியான உதாரணங்கள், இப்ப உதாரணத்துக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு மாதாந்த சம்பளத்தை 5000 உயர்த்தணும், இது ஒரு தனிநபருடைய கருத்து. அதே போல இலங்கை அபிவிருத்திக்கு வெளிநாட்டு உதவிகள் நல்லம் என்று சொல்றது, ஓகே. இலங்கை அபிவிருத்திக்கு சைனாவினுடைய உதவி நல்லம் என்று சொல்றது, சைனாவினுடைய உதவி நல்லம் இல்லைன்னு சொல்றது, ஃபோர்ட் சிட்டி நல்லம், ஃபோர்ட் சிட்டி கூடாது, இது எல்லாமே ஒவ்வொருத்தரினுடைய தனிப்பட்ட விஷயங்கள். சோ இது என்னத்துக்கு உதவும்னு சொன்னால் பொருளாதாரத்துல கொள்கைகளை வகுக்கும் போது இந்த நியம கூற்றுகள் முக்கியம் பெறுவது. பிகாஸ் பொதுமக்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகளை பெற்றுத்தான் ஒவ்வொரு நாடும் அதனுடைய இறை கொள்கை, அதனுடைய நிதி கொள்கை, பிஸ்கல் பாலிசி, மொனிட்டரி பாலிசி போன்ற பொருளாதார கொள்கைகளை வகுக்கணும். அப்படி வகுக்காததன் காரணமாகத்தான் இன்று நம்ம நாடு பெரிய பிரச்சனையில இருக்குது. சரியா, புரியுதா? இந்த நியம பொருளியல் பொருளாதார கொள்கைகளை வகுக்கும் போது கருத்தில் கொள்ளப்படுவான். இப்ப அரசாங்கம் எதையாவது கேக்குதா? லாக்டவுனை எடுங்கன்னு சொல்லி சொன்னாலும் அரசாங்கம் கேட்குது இல்ல, லாக்டவுனை போடுங்கன்னு சொல்லி சுகாதார அமைச்சர் சொன்னாலும் கேட்குது இல்ல, சைனாவோட ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னாலும் கேட்கிறாங்க இல்ல, கடனை தீர்ப்பதற்காக கடன் வாங்க வேண்டாம் என்று சொன்னாலும் அதுவும் கேட்கிற பாடு இல்ல, ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக காணப்படுது, அந்நிய செலாவணி நம்ம நாட்டை விட்டு போகுது, ஏற்றுமதியை அதிகரிங்கன்னு சொன்னால் அதுவும் கேட்கறது கிடையாது. ரைட்? சோ
பொருளாதார கொள்கைகளை வகுக்கும் போது இந்த நியம கூற்றுக்கள் முக்கியத்துவமாக பெறுவது. சரியா? சோ இதன் காரணமாகத்தான் நியம கூற்றுக்கள் என்பது பொருளாதார கொள்கைகளை வகுக்கும் போது சரியான இந்த எக்கனமிக்ஸ் பொருளாதாரம் தெரிஞ்சவங்க சரியாக இதெல்லாம் என்ன பாதிப்பு வரும் என்கின்ற ஆலோசனைகளை கேட்டுத்தான் பொருளாதாரத்தினுடைய கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்கும்? இன்றைக்கு அம்பாந்தோட்டை துறைமுகத்தை கடன் அடைக்க முடியாத காரணத்தினால் இலங்கை அரசாங்கம் சைனாவுக்கு கொடுத்த மாதிரி, அதே போல கொழும்பு துறைமுகத்தினுடைய பகுதியையும் கடனை அடைக்க முடியாத காரணத்தினால் கொடுத்த மாதிரி, இன்னும் இந்த நிலைமை போனால் ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு பார்ட்ஸாவை வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இதுதான் நடக்க போற விஷயம். ரைட். சோ இது நியம பொருளியலுக்குரிய விஷயங்களாக இருக்க போகிறது. ரைட். சோ இதுதான் நம்ம படிச்ச விஷயங்கள். சோ லெட்ஸ் see the question. ரைட். சோ அக்கார்டிங் டு த நாலேஜ் क्वेश्चंस பாருங்க பாப்போம். நியம கூற்றாக அமைவது பொருளியலாளர்கள் இயற்கை வளங்களை, புதுப்பிக்கத்தக்க வளங்கள், ரினியூவபிள் ரிசோர்சஸ் மற்றும் புதுப்பிக்க முடியாத வளங்கள், நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் சொல்லி வகைப்படுத்துகின்றாங்க. அதே மாதிரி இரண்டாவது கூற்று சுற்றாடல் என்பது ஒரு அருமையான ஒரு வளத்திற்கு ஒரு உதாரணம் என்று சொல்லப்படுது. மூன்றாவது கூற்று பொருளாதாரங்கள் வரையறையற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்ய வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டுள்ளன என்று சொல்லப்படுது. ரைட். பொருளாதாரங்கள் வரையறையற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்ய வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டுள்ளன என்று சொல்லப்படுது. அதே மாதிரி இலங்கையில பணவீக்கம் தற்போது ஒற்றை இலக்கத்தில் உள்ளது. இதையும் சொல்றாங்க. ரைட். சாரி, இலங்கையில் பணவீக்கம் தற்போது ஒற்றை இலக்கத்தில் உள்ளது. அதே போல வருமானம் சமமற்ற முறையில் பங்கீடு செய்யப்படுவது நியாயமற்றதாகும் சொல்றாங்க. ரைட். இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு தெரியும் நியம கூற்று என்பது என்ன? ஒரு அட்வைஸ் சொல்ற மாதிரி, இது நடந்தால் நல்லா இருக்கும், அவங்களோட கருத்து. இதுல எது ஆன்சராக இருக்கும்? shall I get answer please? ரைட். சோ ஆலோசனையின் அடிப்படையில் இருப்பது என்பது என்னவாக இருக்க போகிறது? வருமானம் சமமற்ற முறையில பங்கீடு செய்யப்படுவது நியாயமற்றம் என்பது ஒரு கருத்து, அவங்களோட கருத்து. ரைட். இதுல ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்ல நாம படிச்சுக்கிறோம் என்ன? வளங்களினை புதுப்பிக்க, இயற்கை வளங்களினை புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க முடியாத வளம் சொல்லி படிச்சிருக்கிறோம். நிலம் என்ற உற்பத்தி காரணியை படிக்கும் போது அது என்னது? புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்றால் மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடிய ஆற்றல். கடல் வளங்களை சொல்லலாம். கடல்ல காணப்படுகின்ற மீன்கள் மீண்டும் மீண்டும் உருவாகும். அதே போல ஃபாரஸ்ட்ரி, வனம், இதெல்லாமே மீண்டும் மீண்டும் உருவாகும். சோ இதெல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்க முடியாத வளங்கள் என்று சொல்லும் போது இந்த பெட்ரோல், நிலக்கரி போன்ற விஷயங்கள் எல்லாமே புதுப்பிக்க முடியாத வளங்களாக காணப்பட போகுது. ரைட். இத புத்துருவாகும் வளம், புத்துருவாக முடியாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுற்றாடல் என்பது, என்வாயரன்மெண்ட் என்பது உண்மையிலேயே ஒரு அருமையான வளம். அதனாலதான் நம்ம சுற்றாடலை பாதுகாக்கணும்னு சொல்றோம். எஸ், தட்ஸ் a correct positive statement. உள்ளதை உள்ளவாறு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பொருளாதாரங்கள் வரையறையற்ற விருப்பங்களை, எல்லையற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்ய வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டுள்ளன. எஸ், அருமை சம்பந்தமாக சொல்றார். உள்ளதை உள்ளவாறு கூற்றம், பொருளாதார கொள்கைகளை சொல்றோம். அதே மாதிரி இலங்கையினுடைய பணவீக்கம் தற்போது ஒற்றை இலக்கத்தில் உள்ளது. ஒற்றை இலக்கம் என்பது என்ன? 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் ஒற்றை இலக்கம். இரட்டை இலக்கங்கள் என்பது என்ன? 2, 4, 6, 8 என்று சொல்லப்படுவதெல்லாம் இரட்டை இலக்கங்கள். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் 1% அதாவது பணவீக்கம் 1% இருக்கிறது, 3% இருக்கிறது, அல்லது 5%, 7% இருந்தால் இது எல்லாமே ஒற்றை இலக்கம். இது உண்மையா பொய்யா என்பதை நாம் என்ன செய்யலாம்? வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாமா இல்லையா? we can verify through reports, right? உண்மை உலக தரவுகளுடன் நம்மளால வெரிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் வருமான சமமற்ற முறையில் பங்கீடு செய்யப்படுவது நியாயமற்ற என்று சொல்லப்படுவது ஒரு ஆலோசனையின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒரு விஷயம். சோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த क्वेश्चनல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒற்றை இலக்க பணவீக்கத்துக்குரிய விளக்கம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஒற்றை இலக்கம்னா சிம்பிள், ஒட் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ். ரைட். இந்த क्वेश्चन எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இஸ் இட் ஆல் ரைட் the question? ரைட். அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் நான் இனி இந்த ஆன்சர்ஸ் அனுப்புறது, அதே போல இந்த நோட்ஸ் PDF அனுப்ப போறதெல்லாம் நம்மட DAAL ECN குரூப்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அனுப்பப்படும். அதே போல அந்த குரூப்லயும் தொடர்ந்து கிளாஸுக்கு வராதவங்களை I will remove. Okay, I will take some attendance and I will remove from the group because we don't need, right? நிறைய பேரை வச்சுக்கொண்டு நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. யார் சரி குரூப்ல இல்லாதவங்க இருக்கிறீங்களா? anyone? DAAL ECN 1023 மூன்று குரூப்ல எது சரி இல்லாதவங்க? right? Okay, I will send the link.
ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் வந்து ஐ வாண்ட் டு கிவ் சம் அட்வைஸ் டு யூ. நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த வாட்ஸ்அப்பை கிளியர் பண்ணும்போது நோட்ஸ் வந்துடும். ஏன் வாட்ஸ்அப்ல நீங்க வச்சு கொண்டிருக்கிறீங்க? அதுதான் உங்களுக்கு கூகுள் வந்து ஃப்ரீ சர்வீஸா கூகுள் டிரைவ்னு சொல்லி உங்களோட போன்ல வந்தீங்க தானே. ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்ச உடனே அதை ஷேர் பண்ணுங்க. எங்க? உங்களோட கூகுள் டிரைவுக்கு ஷேர் பண்ணுங்க. காலத்துக்கும் அழியாம இருக்க போகுது. ஒரு ஃபோல்டரை உருவாக்குங்க. எக்கனாமிக் ஒரு ஃபோல்டரை திறங்க. அதுக்குள்ள ஓகே யூனிட் 1க்கு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் போட்டு வைங்க. உங்களோட போன் இல்லாம போனாலும் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு எங்க இருக்குதோ அங்கங்கே எல்லாம் நீங்க எந்த கம்ப்யூட்டர் எந்த போன்ல வேணா உங்களோட நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலுமே. So you can use that Google Drive, right? Why you are depending on your WhatsApp? நீங்க மெசேஜை கிளியர் பண்ணிட்டு சிம்பிளா போயிட்டே இருக்கீங்க. ரைட்? அதே போல பிடிஎஃப் வந்து இப்ப இந்த லாக்டவுன் பிரச்சனையால நான் உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு வந்து பிடிஎஃப் தான் தர போறேன். சோ பிடிஎஃப் நான் வந்து ஒரு பிரிண்டபிள் பிடிஎஃப் தான் அது கிடைக்கும். கிடைச்ச உடனே பிரிண்ட் பண்ணிடுங்க. ரைட்? ஒன் டிரைவ் இருக்குது, எத்தனையோ கிளவுட் பேஸ் இருக்குது. குரூப்ல வச்சு கொள்ளாதீங்க. குரூப் சடன்லி வந்துட்டு உங்களோட நம்பர் பிளாக் ஆனா என்ன செய்வீங்க? ரைட்? Be intuitive. If it is a problem, there should be a solution. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இல்லாம இருக்க மாட்டேங்குது. So think in that way. Right. மைண்ட் மேப் எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணி அனுப்புவேன் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்ரிதிங் இன் ஆர்டர். ஓகே. ரைட். நான் குரூப் அனுப்பிக்கிறேன். இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தயவு செஞ்சு 1, 2, 3ல இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க ஜாயின் பண்ண நாம் குரூப்ல. ஓகே. ரைட். எஸ், ஒற்றை இலக்க பணவீக்கம் சொல்றது 1, 3, 5 என்று சொல்லி ஒற்றை இலக்கங்களை காணப்பட்டால் அது ஒற்றை இலக்க பணவீக்கம். சிம்பிள், அவ்வளவுதான் விஷயம். ரைட். Let's move to the MCQ question number 2 from 2013 paper. So நிறைதொழில் மட்டத்தில் உள்ள பொருளாதாரம் ஒன்றில் மூலதன முதலீட்டினை கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரித்துக் கொள்வதற்கான அமைய செலவாக அமைவது. ரைட். இந்த கொஸ்டினை பாருங்க. குரூப் ஃபுல்லா. ஓகே, கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகப்படுத்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வேற ஒரு குரூப் ஒன்று ஓபன் பண்ணி நான் தரேன். ஓகே, லெட்ஸ் finish the class first, then we will consider other things. ரைட்? கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நினைவுபடுத்துங்க. I will send you the new group. ஓகே. ரைட். பாருங்க, நிறைதொழில் மட்டத்தில் உள்ள பொருளாதார முறையில் மூலதன முதலீட்டினை கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரித்துக் கொள்வதற்கான அமைய செலவு. ரைட். இது என்னத்தை நம்ம டெஸ்ட் பண்ணப்படுது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் சில விஷயங்கள். சோ சிற்றின பொருளியல் அதே போல பேரின பொருளியல் மாறிகளை நம்ம எவ்வாறு காட்டுறேன்னு சொல்ற சம்பந்தமாக நம்ம படிச்சுக்கிறோம். சோ இதன் அடிப்படையில் நம்மட பரிச்சீக்கப்படுகின்ற அறிவு என்னன்னு சொன்னால் எதிர்கால நுகர்வுக்கும் நிகழ்கால நுகர்வுக்கும் இடையிலான வளப்பங்கீடு, allocation of resources between present consumption and future consumption சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். இதுல என்ன விஷயங்கள் படிச்சிருக்கிறோம் சொன்னால், ஒருத்தர் தங்களுடைய எதிர்கால அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு இப்ப இருக்கின்ற நுகர்வை தியாகம் செய்து மூலதன பொருட்களில் முதலீட்டினை அதிகரித்தால் சாதாரணமாக ஒரு நாடு இருக்கின்ற வளர்ச்சி வீதத்தை விட அதிகமான வளர்ச்சிக்கு விட்டு செல்லும் சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம். அதாவது நம்ம படிச்ச கான்செப்ட் என்னன்னு சொன்னால், 2 நாட்டை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இந்த நாடு சாதாரணமாக மூலதன பொருள் நுகர்வு பொருள் 2 பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நாடாக காணப்படும் போது, சாதாரணமாக ஒரு 300 பொருட்கள் 2000ஆம் ஆண்டுல 300 மூலதன பொருட்களையும் 100 நுகர்வு பொருட்களையும் உற்பத்தி செய்திருக்கின்ற நாடு ஒரு 2015ஆம் ஆண்டு ஆகும் போது அவங்களுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி வீதம் எவ்வாறு காணப்படும் என்று சொன்னால், ஒரு 400 மூலதன பொருளும் அதே மாதிரி ஒரு 600 நுகர்வு பொருட்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலுக்கு வரும் என்று சொல்லலாம். இது ஒரு சாதாரணமான ஒரு பிக்சர். அதே மாதிரி ஒரு நாடு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு தற்போதைய நுகர்வை குறைக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 250 நுகர்வு பொருட்களை மாத்திரம் உற்பத்தி செய்து கொண்டு, இதுல 300 நுகர்வு பொருட்கள் இருக்கிறது, இதுல வெறும் 250 நுகர்வு பொருட்களை மாத்திரம் நுகர்ந்து கொண்டு, காரணம் என்னன்னு சொன்னா எதிர்காலத்துல தங்களுடைய அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு மூலதன பொருட்களினுடைய நுகர்வை அதிகரிக்கிறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மூலதன பொருட்களினுடைய நுகர்வு வெறும் 100 தான் மேக்சிமமாக இருக்கிறது. சோ 100 இதுல உற்பத்தி செய்து 100 மூலதன பொருட்களையும் 100 நுகர்வு பொருட்களையும் உற்பத்தி செய்கின்ற பொருளாதாரம் ஒரு 250 மூலதன பொருட்கள் என்று சொல்லி மூலதன பொருட்களினுடைய அதிகமாக உற்பத்தி செய்து நுகர்வு பொருட்களை குறைத்து உற்பத்தி செய்து கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால், ஒரு 2015ஆம் ஆண்டு போன்ற ஒரு நீண்ட காலத்துல அவங்களினுடைய பொருளாதார வளர்ச்சி வீதம் ரொம்பவே அதிகமாக காணப்படும். இவங்க மூலதன பொருட்களில் ஒரு 500 அலகுகளையும் ஒரு 700 நுகர்வு பொருட்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், எதிர்காலத்தினுடைய அபிவிருத்தி காரணமாக இப்போது அவங்க மூலதன பொருட்களில் உற்பத்தி செய்தால் நுகர்வு பொருட்களை குறைத்து ஃபியூச்சர்ல மூலதன பொருட்கள் மூலமாக, அதாவது
பிறிதொரு நுகர்வு பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் தான் மூலதன பொருட்கள். அந்த பொருட்களை உற்பத்தி செய்தால் எதிர்காலத்துல இன்னும் மேலதிகமாக மூலதன பொருட்களையும் நுகர்வு பொருட்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு வரும். இது ஞாபகம் இதா படிச்சது, ரைட்? அதாவது இதுல சொல்லப்படுகிற கன்செப்ட் என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க உங்களோட காசு எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காணப்படுகின்ற வளங்கள், நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி போன்ற வளங்களை நுகர்வு பொருட்களுக்கு, அதாவது பாவிச்ச உடனே முடிகின்ற பொருட்களுக்கு ஒதுக்காமல் குறைவாக அதுக்கு ஒதுக்கிட்டு மூலதன பொருட்கள், அதாவது பிறிதொரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலதன பொருட்களை இன்வெஸ்ட் பண்ணினீங்க என்று சொன்னால், இப்ப நீங்க உங்களோட நுகர்வை தியாகம் செய்தால் எதிர்காலத்துல உங்களோட பொருளாதார வளர்ச்சி வீதம் மிக அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. இஸ் இட் மேக் சென்ஸ்? இந்த கான்செப்ட் புரியுதா எல்லாருக்கும்? ரைட்? இப்ப ஃபர்ஸ்ட் கிராஃப்ல சொல்லிக்கிற விஷயம், ஒரு நாடு இருக்குது, 100 மூலதன பொருள் 100 நுகர்வு பொருள்னு சொல்லி சமனாக உற்பத்தி செய்தால் அவங்க 2015 ஆகும் போது அவங்களோட மேக்சிமம் கெப்பாசிட்டி 400 மூலதன பொருளும் 600 நுகர்வு பொருளாக மாத்திரமே இருக்கிறது. ஆனால் இன்னொரு நாடு இருக்கிறது, அது 200 நுகர்வு பொருள், அதாவது நுகர்வு பொருளினுடைய அளவினை குறைத்து 250 என்று சொல்லி நுகர்வு பொருளுக்கு அதிகமாக மூலதன பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. அவங்க மூலதன பொருட்களுக்கு பிரையாரிட்டி கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால் 2 வெவ்வேறுபட்ட நாடுகள் இருக்கும் போது அது ஒரே 5 வருட காலப்பகுதியில் இந்த நாடு தற்போது இவங்களோட நாடு காணப்பட்டது என்ன, இது 300 அலகுகள் மேக்சிமம் மூலதன பொருட்களையும் 400 அலகு மேக்சிமம் கெப்பாசிட்டி நுகர்வு பொருட்களையும் காணப்பட்டது. அதே அளவுதான் இதே நாட்டுக்கும் 300 அலகுகளில் மேக்சிமம் மூலதன பொருட்களும் 400 அலகுகளில் மேக்சிமம் மூலதன பொருட்களும் நுகர்வு பொருட்களும் காணப்பட்ட அதே கெப்பாசிட்டி உடைய நாடு தான். இதே அளவுல இவங்க பிரையாரிட்டி கிடையாது, இவங்களுடைய உற்பத்தி மூலதன பொருட்களுக்கும் சமனாக காணப்படுகிறது, நுகர்வு பொருட்களுக்கும் சமனாக காணப்படுது. இவங்க 2015 ஆண்டு ஆகும் போது மூலதன பொருட்கள்ல 400 என்கின்ற ஒரு கெப்பாசிட்டியையும் நுகர்வு பொருட்கள்ல 600 என்கின்ற கெப்பாசிட்டியையும் அடைவாங்க. ஆனா இரண்டாவது நாடு 250 அலகுகளை மூலதன பொருட்களுக்கு அதிகமாக பிரையாரிட்டியை கொடுத்து வெறும் 200 அலகுகளை நுகர்வு பொருளை உற்பத்தி செய்தால் இரண்டுமே ஒரே அளவு கெப்பாசிட்டி உடைய நாடு. ஆனால் 5 வருடம் கழிக்கப்படும் போது மூலதன பொருட்களையும் இவங்களால 500 அலகுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கூட இருக்குது. மற்றைய நாடு வெறும் 400 அலகுகளை தான் உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி இங்கு 700 அலகுகள் நுகர்வு பொருட்கள் 2015 உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனா அதே மற்றைய நாட்டுக்கு 600 அலகுகள் தான் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஒரே 5 வருட கால பகுதியில். காரணம் என்னன்னு சொன்னால், இரண்டாவது நாடு எதிர்கால அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு மூலதன பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, நிகழ்காலத்தினுடைய நுகர்வை குறைச்சு கொண்டு. இதன் காரணமாக ஒரு 5 வருட கால பகுதியில மற்றைய நாட்டை விட இவங்களுடைய அபிவிருத்தி கூடுதலாக காணப்படும். இஸ் இட் மேக் சென்ஸ்? இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாரும் எஸ் ஓ நோ ப்ளீஸ். எஸ், ரைட், கிரேட், ஓகே, ரைட். இந்த விஷயம் தான் நம்ம படிச்ச விஷயம். இதோட நோட்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க, எந்த ஒரு நாட்டுக்கும் நிகழ்கால நுகர்வை தியாகம் செய்ய முடியாதிருப்பின் அச்சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகளில் இருந்து மூலதனத்தை தமது நாட்டுக்கு கொண்டு வர முடியுமாயின் வெளிநாட்டு உதவி, வெளிநாட்டு முதலீடு நிகழ்கால நுகர்வை தியாகம் செய்யாது, முதலீட்டை உயர்த்துவதன் மூலம் வேகமான பொருளாதார வளர்ச்சி அடையலாம். ரைட், இது நம்ம சொன்ன விஷயங்கள். ரைட், இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டனுக்கு நம்ம படிச்ச விஷயங்களை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண பார்ப்போம். பாருங்க, நிறை தொழில் மட்டத்தில் உள்ள பொருளாதாரம் ஒன்று. நிறை தொழில் மட்டம் என்பது என்ன? உற்பத்தியல் தகவல் வலையில இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் ஒன்றில் மூலதனத்தினுடைய முதலீடு, கேபிட்டலினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரித்துக் கொள்வதற்கான அமைய செலவு என்னன்னு கேட்கிறாங்க. என்னவாக இருக்க போயிருது? நாம 2 பொருட்கள் தான் பார்ப்போம். நம்ம பிபிசில காட்டுறது என்ன? நுகர்வு பொருளை காட்டினால் முதலீட்டு பொருளை காட்டுவோம். அப்போ மூலதனத்தினுடைய முதலீடு அதிகரித்தால் நுகர்வுல வீழ்ச்சி ஏற்படுமா? அல்லது நம்ம வருமானத்தை காட்டுவோமா? சேமிப்பை பத்தி பேசுவோமா? வட்டி வீதத்தை பத்தி பேசுவோமா? வெளியீட்டை பத்தி பேசுவோமா? பிபிசில நம்ம எதை பத்தி பேசுவோம்? 2 பொருட்கள் தான், மூலதன பொருட்கள், நுகர்வு பொருட்கள். ரைட், சிம்பிள், ரைட்? சோ ஆன்சர் என்னவா இருக்க போகுது? The answer should be the first one. Obviously this should be first one. Because of why? We are only taking 2 goods in the PPC, that are capital goods and consumer goods. If there is any interest, right, if there is any increase in the capital investment, there should be a deduction in the consumer goods. Right, that's very simple. Right, so the answer should be the first one.
ரைட். ஸோ இதுல தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு சொன்னால், நிகழ்கால நுகர்வு இழப்பு எவ்வாறு எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு இட்டு செல்லும் என்பதை நீங்க விளக்க தெரிஞ்சிருக்கும். உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம், ஒரு நாடு தமது எதிர்கால பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு தற்போது உள்ள நிகழ்கால நுகர்வை தியாகம் செய்கிறது என்றால் எவ்வாறு அது பொருளாதார வளர்ச்சிக்கு இட்டு செல்லும் சொல்லி கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ரைட். தற்கால நுகர்வை தியாகம் செய்து தற்காலத்தில் நடைமுறை ஆண்டில் மூலதன பொருட்களுக்கு அதிக அளவு முக்கியத்துவத்தை கொடுத்து உற்பத்தி செய்யும் போது மூலதன பொருட்கள் என்பது பெரிதொரு பொருளை, நுகர்வு பொருளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு பண்டமாக காணப்படுவதால் எதிர்காலத்தில் மேலும் மேலும் நுகர்வு பொருட்களும் மூலதன பொருட்களும் அதிகமாக உருவாக்கப்படும். அதன் மூலமாக முதலீடுகள் அதிகரிக்கும், வளர்ச்சி அதிகரிக்கும். ரைட் ரைட் இதுதான் முதலாவது விஷயம். அதே போல ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்ன, எந்த ஒரு பொருளாதாரம், அது நுகர்வு பொருளா இருந்தாலும் சரி, மூலதன பொருளாக இருந்தாலும் சரி, பிபிசி கோட்டில் இயங்குதுன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை இழக்காமல் இன்னொரு விஷயத்தை என்ன செய்யலாது, அதிகரிக்க முடியாது. ரைட், தட்ஸ் விஷயம். அதுதான். சோ ஆன்சர் தி ஃபர்ஸ்ட், முதலாவது ஆன்சராக இருக்க போகுது, நுகர்வில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சியாக இருக்க போகுது. ரைட், லெட்ஸ் லுக் அட் எம்சிக்யூ நம்பர் क्वेश्चन நம்பர் 3. மூன்றாவது क्वेश्चन பார்ப்போம். டிரான்சிஷன் எக்கனாமியை பத்தி பேசுறாரு. மாறுநிலை பொருளாதாரம் என்பதனால் விவரிக்கப்படுவது என்று கேட்கிறாங்க. மாறுநிலை பொருளாதாரம். ரைட் ரைட் மாறுநிலை பொருளாதாரம் டிரான்சிஷன் எக்கனாமி சம்பந்தமாக இங்க பேசப்படுது. சோ இங்க பரிசீலிக்கப்படுகிற ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது, இந்த பொருளாதாரம் என்பது எவ்வாறு உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொருளாதாரம் என்கின்ற ஒரு கான்செப்ட், இப்ப அரசாங்கம் இருக்கிறது, பப்ளிக் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கான்செப்ட் எப்படி ஆரம்பத்துல இருந்துச்சுன்னு சொன்னால், ஆரம்பத்துல மக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த வேட்டையாடுதல் அது போன்ற விஷயங்களை தான் அவங்களுடைய சொந்த தொழிலாக வச்சு கொண்டிருந்தாங்க. பெண்கள் வந்துட்டும் சமைக்கிற விஷயங்கள், வீட்டை பாதுகாத்துக் கொள்ற விஷயத்துல இருந்தாங்க. ஆண்கள் வேட்டையாடுவது போன்ற விஷயங்களை கொண்டு வந்தாங்க, அவங்களுக்குள்ள சமைச்சு கொண்டாங்க. இதற்கு பிறகு ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க, ரைட் நமக்கு தேவையானதை நாம செஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சில பேர் வேட்டையாடுவதில் ஸ்பெஷலைஸ் ஆனாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நதிக்கரைகளை அண்டிய பிரதேசங்கள்ல விவசாயங்கள்ல செய்வோம்னு சொல்லி பயிற்சியை செஞ்சாங்க. அப்ப அப்படி ஒரு சொசைட்டி ஒன்று உருவானுச்சு. இப்ப இவங்களுக்கு பயிற்சிகை செய்யறவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, இவங்களுடைய விலங்குகளினுடைய அந்த இறைச்சி தேவைப்பட்டுச்சு. சோ பண்டமாற்றில ஈடுபட்டாங்க. இப்படி ஈடுபட்ட டைம்ல மற்றைய கோத்திரங்கள், மற்ற ஆக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு இது சொந்தம், எங்களுக்கு இது தாங்கன்னு சொல்லி பிரச்சனைப்படுத்தாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ஒரு தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்படுது. ரைட், நமக்கு எல்லா நாளுமே எல்லா பிரச்சனையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இப்ப நம்ம வேட்டையாடுவாங்கன்னு சொன்னா அவங்களோட தொழிலை அவங்க பார்க்கணும். அவங்க போய் வெள்ளாமை செய்ய முடியாது. வெள்ளாமை செய்யறவங்க அவங்களோட தொழிலை பார்க்கணும். மத்தவங்க வந்து கரைச்சல் படுத்துற பிரச்சனையை இவங்களால பார்க்க முடியாது என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் வருது. சோ இதுல இந்த நான் சொல்லப்படுகின்ற ஃபெஸ்ட்டை நம்ம பாரம்பரிய பொருளாதாரம்னு சொல்லுவோம். ட்ரெடிஷனல் எக்கனமி. தனக்கு தேவையானதை தானே செய்து கொண்டு ஆரம்ப காலத்துல மனிதன் இருந்த நிலைமை, இதை நாம பாரம்பரிய பொருளாதாரம், ட்ரெடிஷனல் எக்கனமின்னு சொல்லுவோம். இஸ் இட் மேக் சென்ஸ்? இப்படித்தான் ஒரு பொருளாதாரம் என்பது உருவாகிறது. இது புரியுது எல்லாருக்கும்? ட்ரெடிஷனல் எக்கனமி, பாரம்பரிய பொருளாதாரம் என்று சொல்லப்படுவது. ரைட், இதற்கு பிறகு என்ன செய்யுதுண்டா ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரைட், நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தேவை. நம்மளுக்கு பிரச்சனைகள், வெளிநாட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, மத்த கோத்திரங்கள் வந்து பிரச்சனை படுத்தாமல் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் தேவைன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரியா? யோசிக்கலதான் இந்த அரசாங்கம் என்கின்ற ஒரு கன்செப்ட் வருது, அரசு என்கின்ற ஒரு கன்செப்ட் வருது, ராஜா என்கின்ற ஒரு கன்செப்ட் வருது. என்ன செய்யறாங்க, அவங்கள நியமிச்சிடறாங்க. ரைட், நாங்க எங்களோட தொழில்களை செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்களை பாதுகாக்கிறது உங்களோட கடமை அப்படின்னு சொல்லி அதிகாரங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள். அதுக்குண்டு மக்கள் கொஞ்சம் பேரை தெரிவு செஞ்சு, ரைட் எங்களை பாதுகாக்கிறது உங்களுக்கும் இந்த பாதுகாப்பு கடமை. சோ பொருளாதாரம் அடுத்த கட்டத்துக்கு முடிவெடுது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த ஊர், அந்த கோத்திரம், அந்த பாரம்பரிய பொருளாதாரத்தினுடைய முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிறது ஒரு மத்திய திட்டமிடல் குழு என்கின்ற ஒரு கன்செப்டுக்கு போகுது. சென்ட்ரல் டிசிஷன் மேக்கிங். அந்த குழு அல்லது கொஞ்சம் பேர் கொண்டவங்க தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த நாட்டுல ஓகே ரைட் நமக்கு ஒரு பிரச்சனை தேவை, இதை தீர்க்கணும், சோ நீங்க எவ்வளவு காசு தாங்க, ரைட் நீங்க வெள்ளாமை செய்றீங்க, நீங்க எவ்வளவு காசு தாங்க, நீங்க வேட்டையாடுறீங்க எவ்வளவு காசு தாங்க. அதுதான் வரி என்கின்ற ஒரு கன்செப்டாக பிற்காலத்துல மாற்றப்படுது. சோ அரசு ஒரு ராஜாக்களாகவும் அரச பரம்பரை என்பதும் தோற்றுவிக்கப்படுது. சோ இது இரண்டாவது பொருளாதாரம். இது என்ன பொருளாதாரம்? இதுதான் மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்துக்கு வழிவகுக்குது. மத்திய திட்டமிடல்டா என்ன, மத்தியில ஒரு சென்ட்ரல்ல டிசிஷன் மேக்கிங் எல்லாமே இருக்கு. எவ்வளவு வரிகள் அறவிடணும், அதை எவ்வாறு
மக்களினுடைய நலனுக்காக செலவழிக்கணும். சோ இது எல்லா டிசிஷனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள்ட்ட போகுது. சோ இது என்ன நடக்குது? ஒரு பாரம்பரிய பொருளாதாரம் ஒரு மத்திய திட்டமிடல் பொருளாதாரமாக ராஜாக்கள் கையில போகுது. அதற்கு பிறகுக்கு ஒவ்வொரு இந்த ராஜாக்களுடைய இந்த விஷயம் மறுபடியும் ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில மறுபடியும் இந்த மத்திய திட்டமிடல் குழு மாறுது. இதற்கு பிறகுக்கு மறுபடியும் பாக்குறாங்க, எல்லாத்தையுமே அரசாங்கம் செஞ்சுட்டு இருந்தால் அது வந்து குளறுபடிகள் ஆகுதுன்னு சொல்லி மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ரைட், தேர் ஷுட் பி அ ஃப்ரீடம். எங்களுக்கு எந்த பொருளை மார்க்கெட்ல கொடுக்கணும், எவ்வளவு விலையில விற்கணுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி ஒரு தனியார் சொத்துரிமையாக மாறுகிறது. இதைத்தான் டிரான்சிஷன் எக்கனமின்னு சொல்றோம். அதாவது பாரம்பரியத்தில இருந்து மத்திய திட்டமிடலுக்கு வந்தவங்க மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தில இருந்து ஒரு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி நகர்வது தான் டிரான்சிஷன் எக்கனமி, ஒரு மாறுநிலை பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. ரைட், திஸ் இஸ் வெரி வெரி காமன் சென்ஸ் ஆன ஒரு விஷயம். சோ இதன் அடிப்படையில இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஒரு டிரான்சிஷன் எக்கனமி என்பது எதுவாக இருக்கலாம்? ஊழியச்சரிவுடைய முறைக்கு பதிலாக மூலதனச்சரிவுடைய முறைகளை கைகொள்ளும் ஒரு நாடு, அதாவது லேபருக்கு பதிலாக இயந்திரங்களை அதிக அளவாக உற்பத்தியில் ஈடுபடுகின்ற ஒரு நாடா, அல்லது மத்திய திட்டமிடலிருந்து சந்தை முறைமையை நோக்கி ஒரு நகரும் ஒரு நாடு, அல்லது குறைந்த வருமானம் பெறும் நாடுகளின் வரிசையிலிருந்து நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள் வரிசைக்கு நகர்கின்ற ஒரு நாடு, அல்லது வர்த்தக நிலுவை பற்றாக்குறை, ரைட், ட்ரேட் டெபிசிட் சொல்லக்கூடிய வர்த்தக நிலுவை பற்றாக்குறை நிலையிலிருந்து வர்த்தக நிலுவை மிக நிலைக்கு மாறுகின்ற ஒரு நாடா, அல்லது பாரம்பரிய பொருளாதாரத்திலிருந்து மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்துக்கு மாறுகின்ற ஒரு நாடா? எதுவாக இருக்கும்? The answer should be the second one. மத்திய திட்டமிடலில் இருந்து சந்தை முறைமையை நோக்கி நகர்கின்ற ஒரு நாடை தான் நம்ம டிரான்சிஷன் எக்கனமின்னு சொல்லுவோம். பாரம்பரியத்திலிருந்து மத்திய திட்டமிடல் கிடையாது, அது மிச்சங்காலத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. மத்திய திட்டமிடலில் இருந்து சந்தை முறைக்கு மாறுவதை தான் டிரான்சிஷன் எக்கனமின்னு சொல்லுவோம், மாறுநிலை பொருளாதாரம். சரியா? ரைட். சோ இதுல இங்க பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு வந்து மாறுநிலை பொருளாதாரம் என்பது என்ன? இது வெரி வெரி பேசிக்ஸான ஒரு கொஸ்டின். அதே போல ஸ்டூடெண்ட்ஸ், இங்க நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இவங்க பேசின விஷயத்துல முதலாவது வர்த்தக நிலுவை பற்றாக்குறை என்கின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே போல பற்றாக்குறை இருந்தால் ஒரு மிகை என்பது இருக்கணும். அதே போல உங்களுக்கு பாரம்பரிய பொருளாதாரம் சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கணும். சோ ட்ரெடிஷனல் எக்கனமி என்பது நமக்கு தெரியும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பேஸ்ட் ஆன் ரிச்சுவல், ஹெபிட் அண்ட் கஸ்டம். இதுதான் பாரம்பரிய பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி வர்த்தக நிலுவை என்று சொல்லப்படுவது இப்ப நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விஷயம் தான் இந்த வர்த்தக நிலுவை. ரைட், வர்த்தக நிலுவை என்று சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நாட்டுல ஒரு நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், சரியா, ஒரு நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் உண்மையிலே அந்த நாடு ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு நல்ல ஒரு கட்டத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய ஏற்றுமதிகளும் இறக்குமதிகளையும் ஒப்பீடு செய்யும் போது எது அதிகமாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். வாட் ஷுட் பி த ஹையஸ்ட் ஒன்? ஒரு நாட்டுல ரைட் ஒரு $50,000 ஏற்றுமதி இருக்கிறது. அப்போ இறக்குமதி அதை விட குறைவாக இருந்தால் நல்லமா, அதிகமாக இருந்தால் நல்லமா? இறக்குமதி குறைவாக இருந்தால் தான் நல்லம். பிகாஸ் ஆஃப் வை மை டியர்ஸ், ஏற்றுமதி செய்யும் போது உங்களுக்கு சல்லி கிடைக்கும், நாட்டுக்குள்ள காசு வரும். ஏற்றுமதி செய்தால் வேற நாட்டவங்க நமக்கு காசு தருவாங்க. இறக்குமதி செய்யும் போது அந்த காசு என்ன செய்யும்? நாட்டை விட்டு வெளியே செல்லும். அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, காசு வாரது நாட்டுக்குள்ள, அதே போல காசு போறது. காசு வாரதும் போறதும் சமனாக இருந்தால் நல்லமா, அல்லது வரக்கூடிய காசு அதிகமாகவும் நம்ம நாட்டை விட்டு போகக்கூடிய காசு அதிகமாக இருந்தால் நல்லமா? எது எது சூட்டபிள் கண்டிஷன்? நம்ம நாட்டுக்குள்ள வரக்கூடிய காசு அதிகமாக இருக்கணும் அப்படின்றால் ஏற்றுமதி அதிகமாக இருக்க வேண்டும், இறக்குமதி என்பது குறைவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம நாடு என்ன செய்யாது, காசு நம்ம நாட்டை விட்டு வெளியே சொல்லாது. பட் இங்க இப்ப நம்ம நாட்டில் நடந்துகிற பிரச்சனை காரணம் என்ன? நீங்க கேள்விப்பட்டீங்களா? வெங்காயத்தினுடைய ஏற்றுமதிக்கு வரி போட்டிக்கிறாங்க, இறக்குமதி தீர்வை அதிகரிக்கப்பட்டிருக்குது நம்ம நாட்டுல. போன நியூஸ் பாத்தீங்களா? Did you heard that? இறக்குமதிக்கு தீர்வை விதிக்கப்பட்டிருக்கு. 40 ரூபாவால இறக்குமதி 40 rupees, ரைட்? ஒரு கிலோகிராமுக்கு 40 rupees. காரணம் என்னன்னு சொன்னா, அதே மாதிரி பசலைகள், ரைட், பசலைக்கான இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நம்ம நாட்டுல அந்நிய செலாவணி இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னால் ஏற்றுமதி இல்லாம போயிட்டு. நம்ம நாட்டுல இப்ப ஏற்றுமதிக்கு எப்பவுமே நம்ம நாட்டுல வர்த்தக நிலுவை பற்றாக்குறை தான். எப்பவுமே நம்ம நாட்டுல வர்த்தக நிலுவை பற்றாக்குறை தான். காரணம் என்னன்னு சொன்னா ஏற்றுமதி வருமானம் குறைய இறக்குமதி செய்யறது ரொம்ப கூட. அப்போ ஒரு நாட்டுல மற்ற நாடுகள்ல தங்கி இருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இப்ப இலங்கை. எல்லா நாட்டுக்கும், ரைட், எல்லா நாட்டுக்கும் மத்திய நாட்டுல இருந்தா நம்ம தங்கி இருந்தோம். என்ன தேவையோ மற்ற நாடுகள்ல இருந்தா நமக்கு கிடைச்சிச்சு. சொந்த நாட்டுல உற்பத்தி இல்லை.
இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்மளால ஒன்று செய்ய முடியாம தவிச்சு கொண்டிருக்கிறோம். ரைட்? சோ அந்நிய செலாவணி என்பது டொலர்ஸ் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? நம்ம எந்த ஒரு ஏற்றுமதியில இடம்பெறும் போது நமக்கு டொலர்ஸ்ல தான் காசு வரும். எந்த ஒரு இறக்குமதியில நாம ஈடுபடும் போது டொலர்ஸ்ல தான் காசு கொடுக்கணும். ரைட்? அதே போல எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் வந்து ரைட் ஓகே இப்ப டொலர்ஸ் இல்லைன்னு சொன்னால் அரசாங்கம் அவங்ககிட்ட இருந்து அவங்களோட சல்லிய செய்ய இயலும் தானே. அவங்க தானே மத்திய வங்கியில பிரிண்ட் பண்ண இயலும் காசு. அப்ப காசு தேவைப்பட்டதை பிரிண்ட் பண்ணி கொள்ளலுமே. ஏன் வந்துட்டு காசு இல்ல கடனை கொடுக்கன்னு சொல்றாங்க. இது யாருக்குமே இந்த டவுட் வந்து இல்லையா? யாருக்கு சார் இந்த டவுட்ஸ் வந்து இல்லையா? நாட்டுல அரசாங்கம் தான் பணத்தினை அச்சடிக்கிறது. அவங்களுக்கு தேவையான பணத்தினை அவங்களே அச்சடிச்சு கொள்ளலாம் தானே. அப்போ அச்சடிச்சு கொண்டு டொலர்ஸை வந்துட்டு வாங்கி கொள்ளலாம் தானே. ஏன் பணம் இல்லைன்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்கன்னு சொன்னா மை டியர்ஸ், இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுல பொருள் பற்றாக்குறை காணப்படுது. சரியா? அரிசி கிடையாது, சீனி கிடையாது, மக்களுக்கு பொருள் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 50 மூடை சீனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 மூடை சீனி தான் இருக்குது. இப்போ உங்களோட கையில சரியா காசு ஒரு வெறும் 100 ரூபாய் தான் இருக்கிறது. சரியா? 100 ரூபாய் தான் இருக்கிறது. இப்போ அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா ஓகே பணத்தை அச்சடிப்போம் சொல்லி பணத்தை அச்சடிக்கிறாங்க. பணத்தை அச்சடித்து அவங்களுடைய வங்கி முறைமை மூலமாக என்ன செய்வாங்க? வட்டி வீதத்தை குறைச்சவங்களுக்கு கடன் தாரம்னு சொல்லி பணத்தை சப்ளை பண்ணி விடுவாங்க நாட்டுக்குள்ள. அப்ப பணத்தை சப்ளை பண்ணி விட்டால் மக்களுக்கிடையே இப்ப 100 ரூபாய் காசு இருந்தவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் காசு இருக்குது. எல்லார்ட்டையும் இருக்க போகுதுன்னு சொன்னால் 100 ரூபாய் காசு 1000 ரூபாய் காசாக பணப்புழக்கம் அதிகரித்தால் வெறும் அதே 10 மூட அரிசி அல்லது 10 மூட நெல் தான் இருக்குதுன்னு சொன்னால் இப்ப சல்லி கூட இருந்தால் என்ன நடக்கும்? ஒரே அளவான பொருட்களுக்கு எல்லாருமே போட்டி போட ஆரம்பிப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கிற சல்லியை கொடுத்து வாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காக விலை என்ன செய்யும்? சல்லி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பொருளினுடைய அளவு இங்க அதிகரிக்கல. ஆனா மக்களிடத்துல பணப்புழக்கம் கூடிட்டு பிரிண்ட் பண்ணின தல மணிய. அப்ப ஆட்டோமேட்டிக்காக பிரைஸ் என்ன செய்யும்? பிரைஸ் அதிகரிக்கும். ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ரைட். அதே மாதிரி இன்னொரு விஷயம். டொலர்ஸ்ல வந்து இவங்க பே பண்ணும்போது டொலர்ஸ் எல்லாம் நினைச்ச மாதிரி எல்லாம் அரசாங்கம் போய் வாங்க முடியாது. அதுக்குன்னு சொல்லி நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லா நாட்டிலையும். அவங்க தான் அந்த டொலர்ஸ் அவங்களோட மூலமாகத்தான் அந்த டொலர்ஸினுடைய பரிவர்த்தனை நடக்கணும். அது எல்லாமே சட்டப்படியாக நடக்கணும். சோ அவங்க நினைச்ச மாதிரிக்கு டொலர்ஸை கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. சரியா? ரைட். இதுதான் நம்ம நாட்டுல நடந்துக்கிற பணவீக்கத்துக்கான காரணம். அதே மாதிரி இங்க பதுக்கல்கள் இடம்பெறுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இது ஒரு வளமையான ஒரு மார்க்கெட் ஆக்டிவிட்டிஸ் ஆன சந்தை பொருளாதாரத்தில் என்ன செய்யணும்? கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ற மாதிரி தான் உண்மையிலேயே விலைகள் தீர்மானிக்கப்படும். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் பொருட்களுக்கு விலை அதிகரிக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பால் சந்தையில எல்லாருமே நிரம்பலை கட்டுப்படுத்தி பொருட்களை பதுக்கி வச்சு கொள்றாங்க. அதனால என்ன செய்யும்? ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாடு உருவாக்கப்படுகிறது. ஒரு செயற்கையான தட்டுப்பாடு உருவாக்கப்படுவதால விலை என்ன செய்யப்படுகிறது? அதிகரிக்க போகிறது. இதுதான் இங்க நமக்கு இந்த சீனி பிரச்சனைக்கு நடந்து இப்ப அரசாங்கம் தலையிட்டு என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. ரைட்? சோ திஸ் இஸ் சம்திங் ஹேப்பனிங். சோ வர்த்தக நிலுவை பற்றாக்குறை என்பது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் வாட் இஸ் ட்ரேட் டெபிசிட்? இத ட்ரேட் டெபிசிட் சொல்லுவோம். A trade deficit occurs when the value of countries imports exceeds the value of its exports. ஏற்றுமதியினை விட இறக்குமதியினுடைய பெறுமதிகள் அதிகமாக காணப்படும் போது வர்த்தக நிலுவை பற்றாக்குறை என்பது ஏற்படும். அதாவது நாம அளவுக்கு அதிகமாக பொருட்களை வாங்குறோம், ஆனால் நாம விற்பனை செய்து நமக்கு கிடைக்கின்ற வருமானம் ரொம்ப குறைவாக காணப்படுதுன்னு அர்த்தம். இதைத்தான் வர்த்தக நிலுவை பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். ரைட்? டு பிரிண்ட் மணி வாஸ் we should deposit gold, right? அதெல்லாமே பழைய காலம் ஐடியாஸ். இப்ப எல்லாமே மாறிடுச்சு. ரைட்? இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மாறிடுச்சு. எக்கனாமிக் எமர்ஜென்சின்னு சொல்லப்படுவது உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக் எமர்ஜென்சி அறிமுகப்படுத்துவாங்க எப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு நாட்டுல எப்ப அறிமுகப்படுத்தப்படும் சொன்னால் அந்த நாட்டுல பணப்பற்றாக்குறை பொருள் பற்றாக்குறை அந்த நாடு வருமானங்கள் இல்லாத போது தான் இந்த எக்கனாமிக் எமர்ஜென்சிங்கிறத அறிமுகப்படுத்துவாங்க. எக்கனாமிக் எமர்ஜென்சின்னு சொன்னால் எல்லாத்தையுமே நீங்க சரியாக பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு ரைட் இப்ப அரசாங்கம் என்ன சொல்லுது? பெட்ரோலை குறைச்சு பாவீங்க, அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் பெட்ரோல் அடிக்க இயலாது. இப்ப இன்னும் கொஞ்ச நாளில் என்ன செய்யும்? ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐடி கார்டுக்கு நாங்க 1 லிட்டர் தான் பெட்ரோல் தருவோம்னு சொல்லி சட்டம் போடுவாங்க. இதுதான் எக்கனாமிக் எமர்ஜென்சி. காரணம் என்னன்னு சொன்னால் பொருள் பற்றாக்குறையாக காணப்படுது. ஒருத்தருக்கு இவ்வளவு தான் சொல்லித்தான் எங்களால கொடுக்க முடியும். இது சட்டமாக்கப்படுது. இதை மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். திஸ் இஸ் எக்கனாமிக் எமர்ஜென்சி. நாடு எமர்ஜென்சில இருக்குது. இஸ் லைக் வார் பீரியட். சரியா? இதைத்தான் நாம எக்கனாமிக் எமர்ஜென்சி. இப்போ ஃபுட் சிட்டில் இதுல சத்தோசில என்ன செய்யறாங்க? ஒருத்தருக்கு 1 கிலோ தான்.
அதுவும் ஐடி கார்டு நம்பரை வாங்கிட்டு கொடுக்குறாங்களா இல்லையா? இதை போல இன்னும் காலம் போக போக என்ன செய்யும், ஒருத்தர் உழவுத்துக்கு மேல ரோட்ல வந்துட்டு பயணிக்கலான்னு சொல்லுவாங்க, ரைட்? 2 கிலோமீட்டருக்கு மேல நீங்க போகலான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு 1/2 லிட்டருக்கு மேல பெட்ரோல் அடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே கட்டுப்பாடு விதிப்பாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் சம்திங் கால்ட் எக்கனாமிக் எமர்ஜென்சி. ஸோ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வர்த்தக நிலுவை பற்றாக்குறை மிகை என்பது. மிகை என்றால் என்ன? ஒரு நாட்டுல ஏற்றுமதி கூடுதலாகவும் இறக்குமதி குறைவாகவும் இருந்தால் அங்க மிகை காணப்படும், ரைட்? ஓகே, ரைட். சுகர் 2 கேஜி, சில இடங்கள்ல 2 கேஜி 2 கிலோகிராம் கொடுக்குறாங்க, சில இடங்கள்ல 3 கிலோகிராம், சில இடங்கள்ல அதுவும் கிடையாது, ரைட்? இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வர்த்தக நிலுவை மிகை குறைன்னு சொல்லக்கூடிய விஷயம். ரைட். வீடியோ மை டியர்ஸ், நான் இந்த யூனிட் முடிஞ்ச உடனே நான் எக்கனாமிக்ஸ்ல வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து குரூப்ல தருவேன், அதை எப்படி நீங்க எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி. தென் யூ கேன், ரைட்? ஸோ ட்ரேட் டெபிசிட் வித் ட்ரேட் சர்ப்ளஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம் சம்பந்தமாக நம்ம பார்த்துட்டோம், ரைட்? லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். What happened? எஸ், தேர்ட் ஆன்சர் செகண்ட் தான். மத்திய திட்டமிடலில் சந்தை முறைமை நோக்கி நகரும் ஒரு நாடு. Give me 1 minute, students. There are some technical issues. Give me 1 minute. Guys, ஒரு 5 minutes எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. There are some technical issues. நான் சரி பண்ணிட்டு பேசுறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க எல்லாரும் மீட்டிங்ல.
Right, okay. So everyone can see my screen and voice, right? Can audible, right? My voice is audible, right? Okay. So there are some problems, right? Okay. Now, okay, fine. Right. So மாறுநிலை பொருளாதாரம் என்பது நமக்கு இப்ப என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும், right? So let's move to the next question. Question number 4. ரைட், ஓகே. சோ பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மத்திய திட்டமிடல் பொருளாதார முறையின் ஒரு முக்கிய பண்பாக அமைவதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சோ இதுல ஒன்று வள ஒதுக்கீட்டு சார்பு விலைகளை அடிப்படையாக கொண்டிருப்பதாகவும் மற்ற கொஸ்டின்ஸ் மற்ற விஷயங்களை சொல்றாங்க. சோ இதன் அடிப்படையில மத்திய திட்டமிடல் பொருளாதார முறையின் முக்கிய பண்பு, இதுல நமக்கு பரிசீலிக்கப்படுகின்ற அறிவு என்னன்னு சொன்னால், ஒன்று பொருளாதார அமைப்புகளினுடைய வகைகள் சம்பந்தமாக நம்மகிட்ட கேட்கப்படுகிறது. சோ பொருளாதார அமைப்புகளுடைய வகைகள்ல நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இதுல பொதுவான வகைப்படுத்தல் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ சந்தை பொருளாதாரம் என்று சொல்லியும், முதலாளித்துவ பொருளாதாரம் என்று சொல்லியும், அல்லது விலை பொருளாதாரம் என்று சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அதே போல ஒவ்வொன்றுக்குமே நம்ம பண்புகள் பார்த்திருக்கிறோம். சந்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் தொடர்பான உரிமை தனியாருக்கு காணப்படும், சுதந்திரமான முயற்சி, அதே போல தெரிவு சுதந்திரம் காணப்படும், விலை பொறிமுறை என்பது ஒரு செயற்பாடாக காணப்படும், அரசினுடைய செயற்பாடுகள் ஒரு வரையறுக்கு உட்பட்டதாக காணப்படும், ரைட்? அதே மாதிரி சந்தை பொருளாதாரத்தினுடைய விலை பொறிமுறையினுடைய பண்புகளும் நாம பார்த்துக்கிறோம். நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்தீங்க, ரைட்? சந்தை பொருளாதார முறைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், சந்தையில கேள்வி நிரம்பல் சந்தை சக்திகளுக்கு ஏற்ப விலையின் அடிப்படையில் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கப்படும். அதே போல முதலாளித்துவ பொருளாதார முறைமை சுதந்திரமான தனியார் முயற்சி பொருளாதார முறை ஆகிய பேர்களாலும் அழைக்கலாம் நாம, ரைட்? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்ச விஷயங்கள். அதே மாதிரி கட்டளை பொருளாதாரமும் நம்ம படிச்சுக்கிறோம். அரசாங்கத்தால கட்டளை அல்லது திட்டமிடல் பொருளாதாரம், பிளான்ட் எக்கனமின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இதனுடைய பண்புகள் நம்ம படிச்சுக்கிறோம். இங்க மத்திய திட்டமிடல் அதிகார குழு ஒன்று இருக்கும், அவங்களால தான் எல்லா விஷயங்களும் செய்யப்படும். உழைப்பு தவிர்ந்த ஏனைய உற்பத்தி வளங்கள் உரிமை அரசுக்குரிய, இதெல்லாம் நம்ம படிச்ச விஷயங்கள். சோ அதனால நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். அதே மாதிரி கட்டளை பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சிகள், தோல்விக்கான காரணம் எல்லாமே நம்ம பார்த்திக்கிறோம். தென் கலப்பு பொருளாதார முறைமைகளும் பார்த்திக்கிறோம். இதன் அடிப்படையில பாருங்க, மத்திய திட்டமிடல் பொருளாதார முறைமையின் ஒரு முக்கிய பண்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? கட்டளை பொருளாதாரத்தை கேட்கிறாங்க. இதுல ஒன்று பாருங்க, வள ஒதுக்கீடு சார்பு விலைகளை அடிப்படையாக கொண்டிருப்பது. சார்பு விலைகள் என்றால் என்ன? நம்ம இதை போன கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். சார்பு விலை என்றால் என்ன? ஒரு பொருளோட ஒப்பீடு செய்யும் போது அதனுடைய பதிலீட்டு பொருளோ, அதே பயனை தரக்கூடிய பதிலீட்டு பொருளோ, அல்லது அதோடு சேர்த்து பயன்படுத்தக்கூடிய இணைப்பு பொருளோ, அதனுடைய விலைகள் சீப்பா இருக்குதா ஹையா இருக்கிறதாங்கிறத பொறுத்து இங்கு வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுதா? முதலாவது கொஸ்டின். இதுல நடக்குமா? மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தில் நடக்குமான்னு கேட்கிறது. இரண்டாவது, பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ள தனியார் சொத்துரிமை காணப்படுவது மத்திய திட்டமிடலா? அல்லது பொருளாதாரத்தில் பொருட்களையும் சேவைகளையும் எவ்வாறு சிறப்பாக உற்பத்தி செய்யலாம் என்பது பற்றிய தீர்மானங்கள் அரசாங்கத்தினுடைய கொள்கை வகுப்பாளர்களால் மேற்கொள்ளப்படுவது மத்திய திட்டமிடலா? அல்லது சந்தை பொருளாதார முறையை விட அதிசிறந்த பொருளாதார வினைத்திறனை அடைவதுதான் மத்திய திட்டமிடலினுடைய பண்பா? அல்லது வருமானம் மற்றும் செல்வம் என்பன மிகவும் சமமற்ற விதத்தில் பங்கீடு செய்யப்படுவது ஒரு மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தினுடைய பண்பா? எது ஆன்சராக வரும்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். வாட் ஷுட் பி தி ஆன்சர்? நிறைய பேர் தேர்ட் ஒன் சொல்றீங்க, சில பேர் 4 சொல்றீங்க, ரைட்? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மத்திய திட்டமிடல் பொருளாதாரம் தான் நாம் என்ன படிச்சுக்கிறோம்? அரசாங்கம் அதனது மத்திய திட்டமிடல் குழு மூலமாக அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். அங்கு அரசாங்கத்தினுடைய சொத்துரிமை தான் காணப்படும். எல்லா விஷயங்களையும் அரசாங்கத்தினுடைய தலையீடு காணப்படும். இதுல முதலாவது ஸ்டூடெண்ட், சார்பு விலைகளை அடிப்படையாக கொண்டு, சோ பொருட்களுக்கு காணப்படுகின்ற விலை, எந்த பொருளுக்கு விலை அதிகமாக காணப்படுதோ அதன் மூலமாக இலாபத்தால் ஈர்க்கப்பட்டு பொருட்கள் சேவைகளை உற்பத்தி இடம்பெறுவது எதுல நடக்கும்? அரசாங்கம் செய்யுமா அல்லது தனியார் செய்வாங்களா? சந்தை பொருளாதாரம் செய்யுமா? முதலாவது கூற்று. வளங்களை எதுக்கு ஒதுக்கீடு செய்யறது? இலாபம் தரக்கூடியது விலைகள் அதிகமானது, இலாபம் இல்லாதது விலைகள் குறைவானது. இலாபத்தினால் விலைகளினால் ஈர்க்கப்படுவது எது? தனியார், சந்தை பொருளாதாரம். சோ முதலாவது கூற்று சந்தை பொருளாதாரத்துக்குரியது.
இரண்டாவது, பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ள தனியார் சொத்துரிமை காணப்படுவதும் எதற்கு? சொத்துரிமையை வைத்து நாம சொல்லும் போது முதலாளித்துவத்தை சந்தை பொருளாதாரம் என்று நாம சொல்லலாம், மார்க்கெட் எக்கானமி. அதுவும் சந்தை பொருளாதாரத்துக்குரிய கூற்று. மூன்றாவது, பொருளாதாரத்தில் பொருட்களையும் சேவைகளையும் எவ்வாறு சிறப்பாக உற்பத்தி செய்யலாம் என்பது பற்றிய தீர்மானங்கள் அரசாங்கத்தினுடைய கொள்கை வகுப்பாளர்கள் என்பது இங்க என்ன செய்யறாங்க, நேரடியாக மத்திய திட்டமிடல் குழு என்று பேசாமல் அரசாங்க கொள்கை வகுப்பாளர்களால் மேற்கொள்ளப்படும் என்று சொல்றாங்க. சோ தட் ஷுட் பி த ஆன்சர். அதே மாதிரி சந்தை பொருளாதார முறையை விட அதிசிறந்த பொருளாதார வினைத்திறனை அடைவது என்பது மத்திய திட்டமிடலுடைய பண்பு கிடையாது. அதே போல வருமானம் மற்றும் செல்வம் என்பன மிகவும் சமமற்ற விதத்தில் பங்கீடு செய்யப்படுவது என்பதும் பொருத்தமற்ற கூற்று. சோ ஆன்சர் வந்துடும் மூன்றாவதாக இருக்க போகிறது. சரியா? Right. So the answer should be the third one. Question number 4. Right. அதே போல question number 6 பாருங்க. I think ஐந்தாவது question is not related with our topic, I think. Question number 5, where is it? Something went wrong. Okay. இந்த question பாருங்க students. Let's take this question. Question number 6. வரைபடமானது X மற்றும் Y ஆகிய இரு நாடுகளின் உற்பத்தி இயல்தகவு வலைகளை காட்டுகிறது. ரைட். X நாட்டினுடைய ஒரு உற்பத்தி சாத்திய வலை, Y நாட்டினுடைய ஒரு உற்பத்தி சாத்திய வலை. நுகர்வு பொருள், மூலதன பொருட்களையும் நுகர்வு பொருட்களையும் உற்பத்தி செய்கின்ற ஒரு பொருளாதாரமாக காட்டப்படுது. இவ்விரு பொருளாதாரங்கள் தொடர்பில் சரியான கூற்று பின்வருவனவற்றில் எது என்று கேட்டுட்டு 5 கூற்றுகள் தரப்படுகிறது. இரு பொருளாதாரங்களும் எப்போதும் சமனான அமைய செலவை கொண்டுள்ளன என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். இரு பொருளாதாரங்களும் சமமான எதிர்கால வளர்ச்சி சாத்தியங்களை கொண்டுள்ளன என்று சொல்லப்படுகிறது. இரு பொருளாதாரங்களிலும் அமைய செலவுகள் அதிகரிக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. இரு பொருளாதாரங்களும் ஒருபோதும் ஒரே பொருட்சேர்க்கையினை உற்பத்தி செய்ய முடியாது என்று சொல்லப்படுது. நுகர்வு பொருளை உற்பத்தி செய்வதில் X நாடு Y நாட்டை விட உயர்ந்த அமைய செலவை கொண்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. ரைட். ஒவ்வொரு ஆன்சராக நம்ம பார்ப்போம். இதுல நம்ம கிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பிபிசி சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இங்க நம்ம கிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு. ரைட். இங்க முக்கியமாக நம்மகிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு என்னன்னு சொன்னால் உற்பத்தி சாத்திய வலையினுடைய படித்திறன் அல்லது சரிவு அல்லது எல்லை அமைய செலவு என்பதை காண்றது தான் இங்க நமக்கு பரீட்சிக்கப்படுகின்ற ஒரு அறிவாக இருக்க போகுது. ரைட். இதுல முதலாவது கூற்ற பாருங்க, இரு பொருளாதாரங்களும் எப்போதும் சமமான அமைய செலவை கொண்டுள்ளதாம். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? சமமான அமைய செலவு காணப்படுமா? ரைட். சமமான அமைய செலவு காணப்படுமா? நமக்கு எப்ப நம்ம அதை செல்லலாம்? நல்லா பாருங்க, எக்ஸ் நாட்டை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, எக்ஸ் நாட்டை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸ் நாட்டுல அதிகபட்சமாக மூலதன பொருட்கள் எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் நாட்டுல அதிகபட்சமாக 200 மூலதன பொருட்கள். அதே போல அதே எக்ஸ் நாட்டுல அதிகபட்சமாக மேக்சிமம் எவ்வளவு நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்யலாம்? 100 உற்பத்தி செய்யலாம். அப்போ 100 நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்வதாக இருந்தால், மேக்சிமம் நம்முடைய எல்லா வளத்தையும் 100 நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்வதாக இருந்தால் எக்ஸ்ல எத்தனை நாம இழக்க வேண்டி வரும்? 100 நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான அமைய செலவு எத்தனவாக இருக்க போகிறது? 200 மூலதன பொருட்களாக இருக்க போகிறது. சோ ஒரு பொருள் 100 பொருளை உற்பத்தி செய்வதற்கு 200 அலகுகள் இழக்கப்படுவது என்றால் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவுக்கு இழக்கப்படும் ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்லுங்க பாப்போம். 2, ரைட்? சோ 2. அதே மாதிரி மறுபடியும் பாருங்க, Y நாட்டுல 200 நுகர்வு பொருட்கள் மேக்சிமம். அதே போல 100 வந்துட்டும் மூலதன பொருட்களுடைய மேக்சிமம். அப்போ Y நாடு 200 மேக்சிமம் நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு எத்தனை மூலதன பொருட்களை இழக்க வேண்டி வரும்? 100 இழக்க வேண்டி வரும். ரைட். இப்போ 200 நுகர்வு பொருட்களுக்கு 100 என்று சொன்னால் ஒன்றுக்கு எவ்வளவு வரப்போகிறது? 1 இல்லையா? 200க்கு 100 சொன்னா எவ்வளவு வரப்போகுது? 0.5. எத்தனை? நல்லா சொல்லுங்க பாப்போம். இழக்கப்படுகின்ற அளவின் கீழ் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவு. சோ சமனாக காணப்படுதா இங்க? ஒரு நுகர்வு பொருளுக்காக எக்ஸ் நாடும் Y நாடும் இழக்கப்படுவது இங்கு சமனாக காணப்படுகிறதா? இதை நம்ம இப்ப கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ரைட், கால்குலேட் பண்ணுவோம். நோ. அதே மாதிரி இரு பொருளாதாரங்களும் சமமான எதிர்கால வளர்ச்சி சாத்தியங்களை கொண்டுள்ளன்னு சொல்லலுமா? ஏன் நமக்கு சொல்லலாது? பாருங்க, எக்ஸ் நாடு என்ன செய்யுது?
இருக்கின்ற வளங்கள்ல மூலதன பொருட்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து 200 மூலதன பொருட்களையும் 100 நுகர்வு பொருட்களையும் உற்பத்தி செய்கிறது. வைநாடு என்ன செய்யுது? மூலதன பொருட்களினுடைய முக்கியத்துவத்தை குறைத்து 100ஆகவும் 200 நுகர்வு பொருளாகவும் இருக்கிறது. அப்போ இந்த இரு நாடுகளினுடைய சாத்தியங்களும் வெவ்வேறாக காணப்படுது. உண்மையிலேயே நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? நிகழ்கால நுகர்வை தியாகம் செய்து முதலீட்டு பண்டங்களில் வளங்களை ஒதுக்கீடு செய்வதா என்ன செய்யும்? கூடுதலாக சீக்கிரமாக வளர்ச்சியை செய்யும். சோ இரு பொருளாதாரங்கள் சமமான எதிர்கால வளர்ச்சி சாத்தியங்களை கொண்டுள்ளது என்பதை நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இங்க எலோகேஷன் வந்து டிஃபரெண்டாக இருக்கிறது. ஒரு நாடு மூலதன பொருட்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஒரு நாடு நுகர்வு பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ரைட் ரைட் அதையும் சொல்ல முடியாது. மூன்றாவது பாருங்க, இரு பொருளாதாரங்களிலும் அமைய செலவுகள் அதிகரிக்கின்றன. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதிகரிக்கும் அமைய செலவுக்கான பிபிசி நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு தந்திருக்கின்ற பிபிசியினுடைய வடிவம் எவ்வாறு காணப்படுகிறது? இது என்னது? ஒரு நிலையான அமைய செலவுக்கான பிபிசி. நிலையான அமைய செலவுண்டா என்ன? ஒவ்வொரு சேர்க்கை புள்ளிகளிலும் அமைய செலவு நிலையாக காணப்படும். 50 தான். சோ அதுவும் பிழை. நான்காவது கூற்று பாருங்க, இரு பொருளாதாரங்களும் ஒருபோதும் ஒரே பொருட்சேர்க்கையினை உற்பத்தி செய்ய முடியாது. இரு பொருளாதாரங்களும் ஒருபோதும் ஒரே பொருட்சேர்க்கையினை உற்பத்தி செய்ய முடியாது. இது சரியா பிள்ளையா? ஒரே பொருட்சேர்க்கையினை ஏன் உற்பத்தி செய்ய முடியாது? முடியும். அவங்களுக்கு நுகர்வு பொருள் சொன்னால் நுகர்வு பொருள் மாத்திரத்தை உற்பத்தி செய்ய முடியும். அது எக்ஸ் நாடாக இருந்தாலும் சரி, வை நாடாக இருந்தாலும் சரி. ரைட், ஐந்தாவது கூற்று நம்ம சரி பிள்ளையாண்டு பாக்குறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு 2 நாடுகள் தொடர்பு பட்டு அதை பிபிசியோட இவங்க ஜாயின் பண்ணி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கிறாங்கன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீங்க 2 நாடுகளுக்குரிய அமைய செலவையும் கல்குலேட் பண்ணணுங்கிறது விஷயம். சோ நாம இப்ப அமைய செலவை கல்குலேட் பண்ணுவோம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். லெட்ஸ் கல்குலேட் இட். Right, I will share my screen. Let's see. Right, எல்லாருக்கும் ஸ்கிரீன் விளங்குதா? ரைட், ஓகே ஃபைன், லெட்ஸ் டூ தட். இப்ப பாருங்க, இதான் நம்மகிட்ட கேட்கப்படுகின்ற கேள்வி. இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், 2 நாடுகள் இங்க தொடர்புபடுகிறது. சரியா? எக்ஸ் நாடு தொடர்புபடுகிறது, எக்ஸ் நாடு இங்க தொடர்புபடுகிறது. அதே போல வை நாடும் இங்க தொடர்புபடுகிறது, வை என்கின்ற நாடும் இங்க தொடர்புபடுகிறது. ரைட், எக்ஸ் நாட்டிலையும் 2 பொருட்கள் இருக்கிறது. நுகர்வு பொருளும் காணப்படுகிறது, மூலதன பொருட்களும் காணப்படுகிறது. ரைட், நுகர்வு பொருளுக்கான அமைய செலவை நம்ம கணிக்கணும். அதே போல அதே எக்ஸ் நாட்டுல மூலதன பொருட்களும் இருக்கிறது. ரைட், மூலதன பொருட்களுக்கான அமைய செலவை நம்ம கணிக்கணும். அதே மாதிரி தான் வை நாடு, சேம், 2 பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுகிறது. ரைட், இப்ப சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. நுகர்வு பொருளுக்கான அமைய செலவு எதுல நம்ம கொடுப்போம்? நுகர்வு பொருளுக்கான அமைய செலவை நம்ம எதுல கொடுப்போம்? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பாப்போம். நுகர்வு பொருளுக்கான அமைய செலவு மூலதன பொருட்களை நம்ம சொல்லுவோம். இத்தனை மூலதன பொருட்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். சரியா? அதே மாதிரி மூலதன பொருளுக்கான அமைய செலவை நம்ம எப்படி சொல்லுவோம்? நுகர்வு பொருளை சொல்லுவோம். மூலதன பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக இத்தனை நுகர்வு பொருட்களை இழந்திருக்கிறோம். இது புரியுதா எல்லாருக்கும்? இந்த 2 கான்செப்டும் நான் சொல்றது. ரைட், இதுல யாருக்கும் குழப்பம் இல்லையே? ரைட், இப்ப பாருங்க, நம்மளோட ஃபார்முலா என்ன, நாம என்ன படிச்சிருக்கிறோம்?
இழக்கப்பட்ட அளவின் கீழ் எவ்வளவுத்த இழந்தம் அது மேலுக்கு வரப்போகிறது, எவ்வளவுத்த நம்ம பெற்றுக்கொண்டோம் அதாவது அதிகரித்தம். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ரைட்? ரைட், இதுதான் ஃபார்முலா. இது ஞாபகம் தானே எல்லாருக்கும்? அமைய செலவு காண்றதுக்கான ஃபார்முலா இதுதான். எவ்வளவு அந்த நாடு இழந்துச்சு, அதற்காக எவ்வளவு அந்த நாடு பெற்றுக்கொண்டுச்சு. தட்ஸ் த ஃபார்முலா. ரைட், இப்ப பாருங்க, இப்ப பாப்போம். ரைட், முதலாவது பாருங்க, எக்ஸ் நாட்டுல நம்ம இருக்கிறோம். ரைட், எக்ஸ் நாடுல இருக்குது. எக்ஸ் நாடு 100 நமக்கு தந்திருக்கிற இலக்கம். எக்ஸ் நாட்டுல 100 நுகர்வு பொருள், 200 மூலதன பொருள். இது மட்டும் தான் நமக்கு தந்திருக்கிற இலக்கம். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கணிக்க போறது நுகர்வு பொருள் உற்பத்திக்கான அமைய செலவு. ரைட், சோ நுகர்வு பொருளினை 100 அலகுகளாக பெற்றுக்கொள்வதற்காக, சரியா, நுகர்வு பொருளினை 100 அலகுகளாக பெற்றுக்கொள்வதற்காக வை நாடு இழக்கணும்னு சொன்னால் மேக்சிமம் எவ்வளவு இழக்கணும்? 200 மூலதன பொருட்களை. இது புரியுதா? இது நான் போட்டது விளங்கிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? 100 அலகுகளை பெற்றுக்கொண்டு அவங்க உற்பத்தி செய்யணும்னு சொன்னால் மூலதன பொருட்கள்ல எதுவுமே உற்பத்தி இடம்பெற முடியாது. எல்லா வளங்களையும் அவங்க இங்க ஒதுக்கிறோம். சோ 200 மூலதன பொருட்களை அவங்க இழந்தே ஆகணும். அப்போ இப்ப நாம சொல்லலாம், ரைட், 100 பொருட்களுக்கு 200 இழக்கப்பட்டால் ஒரு பொருளுக்கு நம்ம காணணும்டா என்ன செய்யணும்? 200 100 பிரிச்சோம்டா என்னவாக இருப்பது? 2 இந்த மூலதன பொருட்கள் என்பது ஆன்சராக வரப்போகிறது. 2 மூலதன பொருட்கள் என்பது என்ன? ஒரு நுகர்வு பொருள் உற்பத்திக்கான அமைய செலவு. இதுதான் எல்லை அமைய செலவு. Is it make sense how I have calculated? அதே போல அமைய செலவு என்பது எப்பயுமே எதுல காணப்படும் ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லை அமைய செலவு என்பது எப்பயுமே எந்த பெறுமதியை கொண்டிருக்கும்? மறை பெறுமதியை கொண்டிருக்கும். சோ அதனால நாம இங்க இதை மென்ஷன் பண்ண தேவை. எப்பயுமே ஒரு விஷயத்துக்காக இழக்கப்படுகின்றதுதான் அமைய செலவு. சோ இது -2 தான், அது நோ ப்ராப்ளம். ரைட், அதே மாதிரி அடுத்தது பாருங்க. ஓகே, நான் திரும்ப சொல்றேன், கொஞ்சம் இதை ஃபுல்லா பார்த்துட்டு பாருங்க. மூலதன பொருளை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். ஓகே, மூலதன பொருட்களை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். மூலதன பொருளினுடைய இதை பாருங்க. மூலதன பொருள் அதே எக்ஸ் நாடு, எக்ஸ் நாட்டினுடைய மூலதன பொருள் காண அமைய செலவு நுகர்வு பொருளைக்கு போகுது. சோ மூலதன பொருள்ல மேக்சிமம் அந்த நாடு 200 அலகுகளை உற்பத்தி செய்யலாம். சோ 200 மூலதன பொருட்களை மேக்சிமம் இவங்க உற்பத்தி செஞ்சு பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் விட்டு கொடுக்கணும் எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். மேக்சிமம் எல்லா வளங்களையும் 200ல போட்டால் எவ்வளவு விட்டு கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? 100 நுகர்வு பொருட்களையும் விட்டு கொடுக்கணுமா இல்லையா? சோ இழக்கப்படுகின்றது 100 நுகர்வு பொருட்களாக இருக்க போகிறது. ரைட், இப்ப பாருங்க, 200 மூலதன பொருட்களை உற்பத்தி செய்யறேன்னு சொன்னால் 100 நுகர்வு பொருட்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுக்காக எவ்வளவு விட்டு கொடுக்குறாங்க? 0.5 நுகர்வு பொருளா இல்லையா? Is it make sense? எக்ஸ் நாடு ஒரு நுகர்வு பொருளை உற்பத்தி செய்வதற்காக 2 மூலதன பொருட்களை தியாகம் செய்கிறது. அதே எக்ஸ் நாடு ஒரு மூலதன பொருளை உற்பத்தி செய்வதற்காக 0.5 நுகர்வு பொருட்களை தியாகம் செய்கிறது. அதுதான் அமைய செலவு. அமைய செலவு என்பது என்ன? ஒரு விஷயத்துக்காக விட்டு கொடுக்கப்படுகின்ற மற்ற தெரிவினுடைய பெறுமதி. இது கல்குலேட் பண்ணதுல யாருக்கு சரியான சரி குழப்பம் இருக்குதா? எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் விளங்கலன்னு சொன்னா கிராஃப பாருங்க மை டியர்ஸ். எக்ஸ்ல நுகர்வு பொருள் உற்பத்திக்கான அமைய செலவு. சோ நுகர்வு பொருள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸ் நாடு நுகர்வுல மேக்சிமம் 100. சோ 100 உற்பத்தி செய்யறாங்க, பெற்றுக்கொள்கின்றாங்க 100 சொன்னால் 100 உற்பத்தி செய்தா ஒரு வளமும் மூலதன பொருட்கள் இல்ல, அவ்வளவையும் அவங்க இழக்க வேண்டி வரும். சோ 200 இழக்கப்படுகிறது, பெற்றுக்கொள்ளப்படுகிறது 100. சோ 2 வரப்போகிறது. சோ 100 அலகுகளை உற்பத்தி செய்வதற்கு 100 அலகு நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு 200 அலகுகள் மூலதன பொருள் விட்டுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு அலகு நுகர்வு பொருளுக்காக விட்டுக் கொடுக்கப்படுகிறது 2 மூலதன பொருட்கள். சிம்பிள் ஃபார்முலா. அதே மாதிரி மூலதன பொருளுக்கான அமைய செலவு பாத்தீங்கன்னு சொன்னா, ஓகே, மூலதன பண்டத்துல போக்கஸ் பண்ணுங்க. மேக்சிமம் மூலதனத்துல 200 உற்பத்தி செய்யலாம். சோ 200ஐயும் உற்பத்தி செய்யற என்று சொன்னால் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் நுகர்வு பொருள்ல. சோ 100ஐயும் விட்டு கொடுக்கணும். சோ 200 மேக்சிமம் உற்பத்தி செய்வதென்றால் 100 விட்டு கொடுக்கப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
மூலதன பொருட்கள் 200 பெற்றுக்கொண்டால் 100 நுகர்வு பொருட்களை விட்டு கொடுக்கணும். அப்ப ஒரு மூலதன பொருளை உற்பத்தி செய்யணும்னு சொன்னால் எத்தனை நுகர்வு பொருளை விட்டு கொடுக்கணும்? 0.5. இது புரியுதா? எஸ், இது மாறாத அமைய செலவுதான். மாறா அமைய செலவுதான். மாறா அமைய செலவு என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? மாறா அமைய செலவு என்பது என்ன? நுகர்வு பொருளுக்கான உற்பத்திக்கான அமைய செலவு எந்த புள்ளியிலும் கோட்டினுடைய எந்த பகுதியிலும் நுகர்வு பொருளுக்கான அமைய செலவு 2 தான். அதே போல எக்ஸ் நாட்டினுடைய கோட்டினுடைய எந்த புள்ளியிலும் மூலதன பொருளுக்கான அமைய செலவு 0.5 தான். அதுதான் மாறா அமைய செலவே தவிர 2 பொருளுக்குமே வெவ்வேறுபட்ட அமைய செலவுகள் தான் காணப்படும். புரியுதா? இது ஒரு நேர்கோடாக காணப்படுவதில் எஸ் தேர் இஸ் நிலையான அமைய செலவு. இட் மீன்ஸ் நுகர்வு பொருளுக்கு எந்த ஒரு கோட்டிலையும் 2 தான் மூலப்பொருளுக்கான மூலதன பொருட்கள் அமைய செலவு. மூலதன பொருட்களுக்கு 0.5 தான். அதுதான் நிலையான அமைய செலவை தவிர நம்பர்ஸ்ல நிலையாக காணப்படணும் என்பது கிடையாது. இஸ் தட் ஓகே டு ஆல்? ரைட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் பார்ப்போம். வை நாட்டை இப்ப கன்சிடர் பண்ணுவோம். வை நாட்டினுடைய கோட்டை பாருங்க. வை நாட்டுல பாருங்க நுகர்வு பொருள் உற்பத்திக்கான அமைய செலவை கால்குலேட் பண்ணுவோம். ரைட் ரைட். வை நாட்டினுடைய கோட்டை பாருங்க. இந்த நுகர்வு பொருள். சோ நுகர்வு பொருளை ஃபோக்கஸ் பண்ணுவோம். எக்ஸ் அச்சு மேக்சிமம் 200 இவங்களால உற்பத்தி செய்ய முடியும். ரைட். இப்ப பாருங்க, லெட்ஸ் டூ தட். பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவை பார்ப்போம். நுகர்வு பொருள்ல 100 உற்பத்தி செய்வதாக இருந்தால் வைநாடு மூலதன பொருள்ல எவ்வளவு இழக்க வேண்டி வரும்? அதே 100 தான் இழக்க வேண்டி வரும். பிகாஸ் ஆஃப் வை. சாரி, வைநாடு 200 பொருட்கள், சாரி 200 பொருட்களை வைநாடு நுகர்வு பொருள்ல பெற்றுக்கொள்ளணும் சொன்னால் 100 அலகுகள் மூலதன பொருட்களை விட்டு கொடுக்க வேண்டி வரும். ரைட். அப்போ ஒரு அலகுக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். நுகர்வு பொருள் உற்பத்தியில் 200 பெற்றுக்கொள்ளணும் சொன்னால் 100 இழக்க வேண்டி வந்தால் ஒரு அலகுக்காக எவ்வளவு இழக்கிறாங்க? 0.5 இருக்க போகிறது. 0.5 என்னவாக இருக்க போகிறது? மூலதன பொருளாக இருக்க போகிறது. ரைட். அதே மாதிரி மறுபடியும் பாருங்க, மூலதன பொருளுக்கான அமைய செலவு. இங்க இப்ப மூலதன பொருளை கன்சிடர் பண்ணுங்க. மூலதன பொருளை வைநாடு மேக்சிமம் எவ்வளவு பெற்றுக்கொள்ளலாம்? 100 பெற்றுக்கொள்ளலாம். சோ 100. ரைட். சோ 100 மேக்சிமம் இவங்களால பெற்றுக்கொள்ளலாம். 100 பெற்றுக்கொள்ளணும் சொன்னால் வைநாடு எவ்வளவு இழக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? 200 இழக்கணுமா இல்லையா? 200 இழக்கணும். அப்ப எவ்வளவு வரப்போகிறது பாருங்க. 100 மூலதன பொருட்களை உற்பத்தி செய்வதானால் 200 அலகுகள் நுகர்வு பொருளை விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தால் ஒரு அலகுக்கு எவ்வளவு வரும்? 2 வரப்போகிறது. 2 என்னவாக இருக்க போகிறது? நுகர்வு பொருளாக இருக்க போகிறது. கால்குலேஷன் புரிஞ்சுதா? வெரி வெரி சிம்பிள். ரைட். இப்ப நம்ம இதை சமரி ஒன்று பண்ணி விடுவோம். சரியா? சமரி ஒன்று பண்ணுவோம். லெட்ஸ் டு a summary. ரைட். இப்ப பாருங்க, சமரியில எக்ஸ் பொருள் சார்பாக எக்ஸ் பொருளுக்கு அதிக அளவு, சாரி எக்ஸ் பொருளுக்கு கிடையாது, நுகர்வு பொருள். இப்ப சொல்லுங்க பாப்போம், நுகர்வு பொருளுக்கு அதிக அளவு அமைய செலவினை கொண்ட நாடு எது? அதாவது நுகர்வு பொருளை உற்பத்தி செய்வதற்காக அதிகமான மூலதன பொருட்களை தியாகம் செய்கின்ற நாடு எது? எக்ஸ் நாடு 2 மூலதன பொருட்களை தியாகம் செய்கிறது. வை நாடு 0.5 மூலதன பொருட்களினை தியாகம் செய்கிறது. அப்ப எது அதிகமாக தியாகம் செய்கிறது? தட் இஸ் எக்ஸ் நாடு. ரைட். இது நமக்கு தெரியும். அதே மாதிரி மூலதன பொருட்கள்
மூலதன பொருளுக்கு அதிக அளவு அமைய செலவினை கொண்ட நாடு எது? பாருங்க, மூலதன பொருளை உற்பத்தி செய்வதில் 0.5 நுகர்வு பொருளை எக்ஸ் நாடு இழக்கிறது. மூலதன பொருட்களை உற்பத்தி செய்வதில் 2 நுகர்வு பொருட்களை Y நாடு இழக்குகிறது. அப்ப எதுவாக இருக்க போகிறது? Y நாடாக இருக்க போகிறது. ரைட். அதே மாதிரி நம்ம இதை இப்படியும் சொல்லலாம். நுகர்வு பொருளுக்கான அதிக அமைய செலவை எக்ஸ் நாடு கொண்டிருந்தால் குறைந்த அமைய செலவை எது கொண்டிருக்கிறது? குறைந்த அமைய செலவு Y நாடாக இருக்க போகிறது. ரைட். அதே மாதிரி மூலதன பொருட்கள் அதிக அளவான அமைய செலவை கொண்ட நாடு Y நாடாக இருந்தால் குறைந்தது எதுவாக இருக்க போகிறது? எக்ஸ் ஆக இருக்க போகிறது. ரைட். இப்போ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க சொன்ன கூற்ற பார்ப்போம். சரியா? லெட்ஸ் கோ டு த மைண்ட் மேப். ரைட். இப்ப பாருங்க, நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்வதில் எக்ஸ் நாடு Y நாட்டை விட உயர்ந்த அமைய செலவை கொண்டுள்ளதாம். இது சரியா பிள்ளையா? இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்வதில் எக்ஸ் நாடு Y நாட்டை விட உயர்ந்த அமைய செலவை கொண்டுள்ளது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். பாருங்க, நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்வதில் எக்ஸ் நாடு உயர்ந்த அமைய செலவை கொண்டுள்ளது என்பது சரியான கூற்று. நுகர்வு பொருட்களை அதிக அளவு அமைய செலவினை கொண்ட நாடு எக்ஸ். பாருங்க, எக்ஸ் நாடு Y நாட்டை விட உயர்ந்த அமைய செலவு. கரெக்ட். எஸ். சோ தி ஆன்சர் ஷுட் பி எத்தனாவது ஸ்டூடண்ட்ஸ் இப்ப ஆன்சரா இருக்கணும்? ஆன்சர் என்னவாக இருக்கணும்? தி ஃபிஃப்த் ஒன். சோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 2 நாடுகள் தரப்பட்டு பிபிசி கோட்ல நமக்கு அமைய செலவு தொடர்பாக செய்தால் 2 நாடுகளினுடைய அமைய செலவை நாம ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? சோ இதுதான் நம்ம இங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சோ 2 நாடுகள் தொடர்பாக பிபிசி தரப்படும் இடத்து 2 நாட்டினதும் அமைய செலவினை கணிப்பிடல் அவசியமாகும். அதே போல இங்க நம்ம கிட்ட கேட்கப்படுகின்ற கேள்வி உற்பத்தி சாத்திய வலையினுடைய படித்திறன் சரிவுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். சரியா? ஒரு பண்டத்தின் உற்பத்தியை குறிப்பிட்ட அளவால் அதிகரிக்கையில் மற்றைய பண்டத்தில் இழக்கும் அளவு என்ற இரண்டுக்கும் இடையிலான விகிதம் அல்லது சாய்வு அல்லது சரிவு என அழைக்கப்படும். அந்த சாய்வினை எல்லை சந்தர்ப்ப செலவு காட்டப்படுகிறது. எல்லை சந்தர்ப்ப செலவு எப்போதும் எதிர்க்கணிய பெறுமதியை கொண்டிருக்கும். ஏன்னு சொன்னா நம்ம இழக்கிறது. சரியா? சோ இழக்கப்பட்ட அளவின் கீழ் பெற்றுக்கொள்ளப்பட்ட அளவுதான் எல்லை அமைய செலவு காண்பதற்கான சமன்பாடாக காணப்படுது. ரைட். ரைட். அடுத்த क्वेश्चंस பார்ப்போம். 2012ஆம் ஆண்டுக்குரிய क्वेश्चंस பாருங்க. MC क्वेश्चन 1. ஒவ்வொரு சமூகமும் மத்திய திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். அருமை தன்மை காரணமாக சொல்லப்படுது. அருமை தன்மை காரணமாக என்ன நடக்கும்னு சொல்லி. ரைட். குரூப் லிங்க் சென்ட் பண்ண சொல்றீங்க. ஓகே, I will send it. இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். I will send the group link. Okay, the WhatsApp is loading. Okay. What's the answer? Right. Fourth one சொல்றீங்க. ரைட். பாருங்க, வளங்களின் அருமைத்தன்மை காரணமாக ஒவ்வொரு சமூகமும் மத்திய திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கம் கிடைக்கப்பெறும் வளங்களை எவ்வாறு ஒதுக்கீடு செய்வதென தீர்மானிக்கணும். ஒவ்வொரு சமூகத்திலும் வாழும் அங்கத்தவர்கள் சிலர் வறுமை நிலையில் வாழ வேண்டும். ஒவ்வொரு சமூகமும் கிடைக்கப்பெறும் வளங்களை மாற்று பயன்பாடுகளிடையே தெரிவு செய்யணும். கிடைக்கப்பெறும் வளங்களின் அளவு அவற்றின் சாத்தியமான பயன்பாடுகளை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. நாம அருமை சம்பந்தமாக நம்ம படிச்சது முக்கியமாக கன்செப்ட் தான். அருமை என்பது என்ன பிரச்சனை? அருமை தோன்றதுக்கான மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல மனிதனுடைய விருப்பங்கள் எல்லையற்று காணப்படுது. விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கான பலங்கள் வந்துட்டு மிக பற்றாக்குறையாக காணப்படுது. இதனாலதான் இந்த அருமைங்கிற பிரச்சனை தோணுது. இது
மத்திய திட்டமிடலை மேற்கொண்டாலும் சரி, இல்லைன்று சொன்னாலும் சரி, அங்கு அருமை காணப்படும். அது எல்லா பொருளாதாரத்திலையும் அருமை காணப்படும். சோ ஒவ்வொரு சமூகமும் மத்திய திட்டமிடலை மேற்கொண்டால் தான் அருமைத்தன்மை காரணமாக என்பது பிழையான கூற்று. அதே போல அரசாங்கம் கிடைக்கப்பெறும் வளங்களை எவ்வாறு ஒதுக்கீடு செய்வது என தீர்மானிக்காவிட்டாலும் அருமை என்பது காணப்படும். ஒவ்வொரு சமூகத்திலும் வாழும் அங்கத்தவர்கள் சிலர் வறுமை நிலையில் வாழ வேண்டும். இதற்கும் அருமைக்கும் சம்பந்தம் கிடையாது. அருமை என்பது வேறு, வறுமை என்பது வேற கான்செப்ட். ஒவ்வொரு சமூகமும் கிடைக்கப்பெறும் வளங்களை மாற்று பயன்பாடுகளுக்கு இடையே தெரிவு செய்ய வேண்டும். அதே போல கிடைக்கப்பெறும் வளங்களின் அளவு அவற்றின் சாத்தியமான பயன்பாடுகள் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. நாம படித்ததின் படி, அருமை சம்பந்தமாக நாம படித்ததின் படி அது ஆன்சராக வரப்போகுது. ரைட். 4வது ஆன்சர், ஒவ்வொரு சமூகமும் கிடைக்கப்பெறும் வளங்களை அதனுடைய மாற்று பயன்பாடுகளுக்கு இடையே தெரிவு செய்யணும். காரணம் என்னன்னு சொன்னால் வளங்கள் பற்றாக்குறையாக காணப்படும். சோ இதை நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். அருமை தெரிவுக்கு இட்டு செல்லும். தெரிவு செய்யக்கூடியது மாற்று பயன்பாடாக இருந்தால் அதற்கு சந்தர்ப்ப செலவு காணப்படும். Is it make sense to all what I'm saying? There is a scarcity for the products. Because of that, we are choosing the product because we don't have enough resources to choose and make production for every goods and services. And also, the resources are having alternative uses. Then we need to choose it. When we are choosing, we are losing the best alternative value of that product. So, அருமை என்பது தெரிவுக்கு இட்டு செல்லும். தெரிவு செய்யப்படுகின்ற பொருள் இன்னொரு விடயத்துக்காக பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் அங்கு மாற்று பயன்பாடு காணப்படும். அந்த மாற்று பயன்பாடு காணப்படுகின்ற இடத்துல சந்தர்ப்ப செலவு என்பது தோன்றும். ரைட்? இது புரியுதா? ரைட்? Is that okay? Right. The question number 2. We'll do the next question. Right. Question பாருங்க. இத பாருங்க. சமூகத்தில் பின்வருவனவற்றில் உற்பத்தியல் தகவு எல்லை வெளிப்புறமாக நகர்வடைய செய்யாதது. சோ தொழில்நுட்ப முன்னேற்றம் சம்பந்தமாக தாராள வர்த்தகத்தை நோக்கியதான மிக வெளிப்படையான ஒரு நகர்வு, வேலையின்மை வீழ்ச்சி அடைவது, பொதுமக்களின் கல்வி மட்டத்தில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு, உற்பத்தி திறனில் ஏற்படுகிற முன்னேற்றம் எதுவாக இருக்கும்? ரைட். So the answer number 3. நல்லா பாருங்க. சமூகத்துல பின்வருவனவற்றில் உற்பத்தியல் தகவு எல்லையை வெளிப்புறமாக நகர்வடைய செய்யாததுதான் கொஸ்டின். இங்க நம்மகிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே நாம சிற்றின பொருளியல், பேரின பொருளியலுடைய எண்ணக்கருக்கள்ல நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா? எப்பயுமே ஒரு சிற்றின பொருளியல் கூற்று என்பது என்னவாக இருக்க போகிறது? அருமையாக இருக்கலாம், மாற்று பயன்பாடு சம்பந்தமாக பேசுறது, தெரிவாக பேசுறது, அமைய செலவு பத்தி பேசுறது, உற்பத்தியில வினைத்திறன், வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் போன்ற கான்செப்ட் எல்லாமே சிற்றின பொருளியல் கூற்றுக்கள். அதே மாதிரி பேரின பொருளியல் கூற்றுக்கள் என்னன்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம். முக்கியமாக நம்ம படிச்சது ஒரு பொருளாதாரத்துல உற்பத்தி சாத்திய வலையினுடைய எல்லை நகர்வடையுமா இல்ல நகர்வடைய மாட்டுச்சாங்கிறது 2 விஷயத்துலதான் தீர்மானிக்கப்படும். அதனுடைய இயலளவை தீர்மானிக்கிறது ஒன்று வளத்திரட்சி என்று சொல்லக்கூடியது. அதாவது பொருளாதாரத்துல வளத்திரட்சியும் தொழில்நுட்பமும் மாற்றம் அடையுமானால், வளத்திரட்சி என்பது எவ்வளவுக்கு வளங்கள் காணப்படுகிறது, நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி போன்ற உற்பத்தி காரணிகள் எவ்வளவுக்கு கிடைக்கிறது என்பதுதான் வளத்திரட்சி. இந்த வளங்கள் அதிகரிப்பதனாலும் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைவதாக இருந்தால், நிறைய டெக்னாலஜி வருது என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்துல உற்பத்தி இயலளவு அல்லது இயல் தகவு மாற்றம் அடையும். இதன் காரணமாக பிபிசி கோடு வலப்புறமாக நகர்வடைந்து காணப்படும். சோ வளத்திரட்சி அதிகரிக்கிறதும் வளத்திரட்சி குறைவடைவதும் இங்க காரணமாக காணப்படும். சோ வளத்திரட்சி அதிகரிப்பது எவ்வாறு? உற்பத்தி இயலளவு அதிகரித்து உற்பத்தி சாத்திய வலை வலப்புறம் நகரி, புதிய வளங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது, புதிதான வளங்களினுடைய உரிமையை பெற்றுக்கொள்வது, வெளிநாடுகளிலிருந்து வளங்கள் நமக்கு கிடைக்கிறது, புதிய தொழில்நுட்ப முறைகள், வளங்களினுடைய அளவு அதிகரிப்பது, வெளிநாட்டு கடன்கள் மூலமாக வளங்கள் கிடைப்பது, முதலீடுகள், இது எல்லாமே அந்த நாட்டினுடைய வளத்திரட்சி, நிலம், உழைப்பு, மூலதன முயற்சியை அதிகரிக்கும். இதன் காரணமாக வளத்திரட்சி அதிகரித்து பிபிசி கோடு வலப்புறமாக நகர்வடையும். இது முதலாவது ஒரு விஷயம். அதே மாதிரி பொருளாதாரத்தில் வளத்திரட்சி குறைவடைவதனால் உற்பத்தி இயலளவு குறைவடைவதுடன் உற்பத்தியல் தகவு எல்லையானது இடப்புறமாக நகரும். யுத்தம் காரணமாக வளங்கள் அழிவடைந்தால், இயற்கை அழிவுகளினால் அழிவடைந்தால், சுனாமி, வெள்ளம், மண் சரிவு போன்றன, அல்லது வெளிநாட்டு முதலீடு நமக்கு கிடைக்காமல் போனால் எல்லாமே இந்த பிபிசி என்ன செய்யும் சொன்னால் இடப்புறமாக நோக்கி நகரும். சோ இது எல்லாமே வளத்திரட்சி சம்பந்தப்பட்டது. வளங்களினுடைய அளவு அதிகரிக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து நம்மளோட பிபிசி கோடு வலப்புறமாக நகருமா இடப்புறமாக நகருமா என்பது தீர்மானிக்கப்படும். அதே போல என்னென்ன காரணங்களுக்காக வளத்திரட்சி அதிகரிக்கும், என்னென்ன காரணங்களுக்காக வளத்திரட்சி குறைவடையும் என்பதும் தெரியும். அதே மாதிரி 2வது காரணம் விளைத்திறன் அல்லது உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ ப்ரொடக்டிவிட்டி அதிகரித்தால்
விளைதிறன், இப்ப நீங்க ஒரு 40 பொருளை உற்பத்தி செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் தந்து ஒரு 50 பொருளை உற்பத்தி செய்ய உங்களுக்கு ட்ரைனிங் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய விளைதிறன் அதிகரிக்கிறது, உங்களது உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. அதன் காரணமாகவும் உங்களது பிபிசி கோடு என்ன செய்யும் சொன்னால் அதிகரிக்கும். அதே போல உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த ட்ரைனிங், நீங்க நுகர்வு பண்டம் மூலதன பண்டம் என்கின்ற 2 பொருட்களை, வெவ்வேறுபட்ட பொருட்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு பொருளாதாரமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று கிடைக்குதுன்னு சொன்னால் அது மூலதன பண்டத்துக்கு மாத்திரம் கிடைக்கும் சொன்னால் அதனை நோக்கி சார்ந்ததாக நுகர்வு பண்டத்தில் மாற்றம் ஏற்படாமல் மூலதன பண்டத்தை நோக்கி இந்த மாற்றம் பொருளாதார வளர்ச்சி காணப்படும். அதே மாதிரி விளைதிறன் அல்லது உற்பத்தி திறன் குறைவடைவதன் காரணமாகவும் இயலளவு குறைவடைகிற பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போறாங்க அல்லது பழைய தொழில்நுட்ப முறைகளுடைய பயன்பாடுகள் காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கின்ற வளர்ச்சி வீதம் குறைவடையும். அது ஒரு துறை சம்பந்தமாக எல்லா மக்களும், அதாவது கைத்தொழில இருக்கிற எல்லாருமே வெளிநாட்டுக்கு போறாங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டுல உற்பத்தி செய்வதற்கு மனித வளம் குறைவாக காணப்படுதுன்னு சொன்னால் இங்கு பொருளாதார வளர்ச்சி வந்து குறைவாக காணப்படும். சோ நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் எல்லாம் பிபிசி கோடு வலப்புறம் நோக்கி இயலளவு அதிகரிக்குதா இல்லையா என்பது 2 காரணிகள் தான். ஒன்று வளத்திரட்சி மாற்றம் அடையணும் அல்லது உற்பத்தி திறன் அல்லது விளைதிறன் அதிகரிக்கணும். சோ வளத்திரட்சி என்பது என்ன? புதிய வளங்கள் வரணும், வெளிநாட்டு உதவி கிடைக்கணும், தொழில்நுட்பம் அதிகரிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள். உற்பத்தி திறன் என்ற என்ன அர்த்தம்? நமக்கு நல்ல ட்ரைனிங் வந்து ஏற்கனவே காணப்படுகின்ற வெளியீடுகளை விட அளவுக்கு அதிகமாக நாம வெளியீடு செய்யணும். இஸ் இட் மேக் சென்ஸ்? இதுதான் நம்ம படிச்ச விஷயங்கள். ரைட்? 2 காரணங்களும் ஓகேவா எல்லாருக்கும்? எந்த ஒரு பொருளாதாரத்திலும் உற்பத்தி இயலளவை தீர்மானிக்கின்ற காரணிகள். ரைட். இதன் அடிப்படையில இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். சமூகத்தில் பின்வருவனவற்றில் உற்பத்தி இயல்தகவு எல்லையை வெளிப்புறமாக நகர்வடைய செய்யாதது, அதாவது இயலளவுல பாதிப்பை செலுத்தாதது எதுன்னு கேட்கிறாங்க. அது அதிகரிப்பாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். பாதிக்க மாட்டுச்சுன்னு சொன்னால் எதுவாக இருக்கும்? தொழில்நுட்ப முன்னேற்றம். தொழில்நுட்ப முன்னேற்றம் என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ்? வளத்திரட்சியை அதிகரிக்கும், அதன் காரணமாக நகர்வடையும். சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் வராது. 2வது தாராள வர்த்தகத்தை நோக்கியதான மிக வெளிப்படையான ஒரு நகர்வு. தாராள வர்த்தகம் என்றால் என்ன? சர்வதேச வர்த்தகம். வெளிநாடுகள் வந்து இங்கு நம்ம நாட்டுல முதலீடு செய்யலாம் என்பதுதான் தாராள வர்த்தகம். சோ இதன் காரணமாக என்ன செய்யலாம்? வளத்திரட்சி அதிகரிக்கலாமா இல்லையா? எஸ். சோ நகர்வடையை தீர்மானிக்கும். 3வது பாருங்க, வேலையின்மை வீழ்ச்சி அடைவது. வேலையின்மை வீழ்ச்சி அடைவதுன்னு சொன்னால் வேலையின்மை இருக்கிறது, இருக்கின்ற வேலையின்மை இன்னும் வீழ்ச்சி அடையுதுன்னு சொன்னா என்ன செய்யலாம்? வேலையின்மை வீழ்ச்சி அடைவதாகும். சோ இது நகருமா நகராதா? அதாவது இந்த கொஸ்டின் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வேலையின்மை ஏற்கனவே இருக்கின்ற ஒரு நாட்டில் அந்த வேலையின்மை வீழ்ச்சி அடையுதுன்னு சொன்னால் வேலையின்மை என்பது அதிகரிக்குதா குறையுதா? இதை முதல்ல சொல்லுங்க. இந்த கூற்றின் அடிப்படையில வேலையின்மை என்பது, அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பது குறைவடைகிறதா அதிகரிக்கிறதா? அதிகரிக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு வேலை இல்ல, வேலை இல்லைங்கிற ஒரு பிரச்சனை அந்த நாட்டுல குறையுதுன்னு அர்த்தம், வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்போ வேலையின்மை என்பது என்ன செய்யுது? இல்லாம போகுது. சோ வேலையின்மை வீழ்ச்சி அடையுது என்று சொன்னாலும் வேலையின்மை காணப்படும் போதே உற்பத்தி புள்ளியின் உள்ளுக்கு தான் நம்ம புள்ளியை வச்சு காட்டுவோம். அண்டர் யூட்டிலைசேஷன். அப்ப புள்ளி தான் நகருமே தவிர, புள்ளி தான் மேல் நோக்கி நகருமே தவிர இங்க கோடு நகராது வேலையின்மை வீழ்ச்சி அடைவதன் காரணமாக. இஸ் இட் மேக் சென்ஸ் டு? உட்புறமாக மேல் நோக்கி நகருமே தவிர இங்கு கோடு நகராது, புள்ளி மாத்திரம் நகரும். பிகாஸ் ஏற்கனவே அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்ல தான் இருக்குது, உள்ளுக்கு தான் இருக்கிறது. உள்ளுக்குள்ள புள்ளி இன்னும் கொஞ்சம் சற்று மேல் நோக்கி நகருமே தவிர இங்கு வெளிப்புறமான கோடு நகர்வடையாது. சரியா? தட்ஸ் a point here. சோ 3வது நம்ம சொல்ல முடியாது. அதே போல 4வது பாருங்க, பொதுமக்களினுடைய கல்வி மட்டத்தில் ஏற்படும் அதிகரிப்பு. கல்வி மட்டம் அதிகரித்தால் என்ன செய்யும்? ட்ரைனிங் கொடுக்கிற மாதிரி தான் உற்பத்தி திறன் அதிகரிக்குமா இல்லையா? சோ உற்பத்தி திறன் அதிகரிப்பதன் காரணமாக இயலளவு அதிகரித்து பிபிசி கோடு வலப்புறமாக நோக்கி நகர்வடையும். இங்கு சாத்தியம் இருக்கிறது, நகர்வடையும். 5வது உற்பத்தி திறனில் ஏற்படுகின்ற முன்னேற்றம் நிச்சயமாக வலப்புறமாக நோக்கி நகர்வடை செய்யும். சோ ஆன்சர் எதுவாக இருக்கலாம்? 3rd one, வேலையின்மை வீழ்ச்சி என்பது புள்ளியினை மேல் நோக்கி நகருமே தவிர உற்பத்தி இயலளவு கோட்டினை மேல் நோக்கி நகர செய்யாது. ரைட். கொஸ்டின் நம்பர் 4 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. எல்லா உற்பத்தி நடவடிக்கைகளையும் வளங்கள் பூரண பதிலீடாக பயன்படுத்தப்படும் பின்வற்றில் எக்கூற்று உண்மையாகும். இதே கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், இதே கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? அதே கொஸ்டின் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. இதுக்கு தான் பாஸ் பேப்பர் செய்யணுங்கிறது. எக்ஸாமினர் என்ன செஞ்சிக்கார்?
ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்ததை தான் நம்ம முதலே செஞ்சிருந்தோம், ஞாபகம் தான். பரீட்சிக்கப்படுகின்ற இதுல நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இங்க என்ன பரீட்சிக்கப்படுவது என்பதுல நம்ம படிச்சிருந்தோம். நிலையான அமைய செலவுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் தான். அதே கொஸ்டின் பாருங்க, எல்லா உற்பத்தி நடவடிக்கைகளிலும் வளங்கள் பூரண பதிலீடுகளாக பயன்படுத்தப்படுமாய் ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற வளங்களை இன்னொரு உற்பத்திக்கும் அதே மாதிரி நம்ம பயன்படுத்துவோமா இருந்தால் எந்த கூற்று உண்மையாகும்? சகல பொருட்களினதும் வெளியீட்டை பூச்சி அமைய செலவில் அதிகரிக்கலாம். உற்பத்தியல் தகவலை ஒரு நேர்கோடு சிறப்பு தேர்ச்சியும் பரஸ்பர நன்மையும் வர்த்தகமும் ஏற்பட சாத்தியமில்லை. என்ன ஆன்சராக இருந்திருக்கும்? இதே கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம பார்த்திருந்தோம், விளக்கமும் பார்த்திருந்தோம். செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். உற்பத்தியல் தகவு வளையி நேர்கோடாக காணப்படும் எப்போது? நிலையான அமைய செலவு காணப்படும் போது. நிலையான அமைய செலவு எப்போது காணப்படும்? வளங்கள் ஒன்றுக்கு பயன்படுத்தப்படுவதை இன்னொன்றுக்கும் அதே மாதிரி பயன்படுத்தப்பட்டால் அங்கு பூரண பதிலீடு காணப்படும். சோ தி செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின், அதே கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறார். ரைட், லெட்ஸ் லுக் அட் தி கொஸ்டின் நம்பர் 4. தொழில்நுட்ப வளர்ச்சியால் தொழிலாளர்கள் வேலை இழந்தால் எப்படி வரும்னு கேக்குறீங்க. தொழில்நுட்ப வளர்ச்சியால் தொழிலாளர்கள் வேலை இழந்தால் நாம பாக்குறது இங்க தொழிலாளர்களுக்கு வேலை போகுதா இல்லையாங்கிறது இல்ல, பொருட்களினுடைய அளவுகள் மாற்றம் அடைவதா என்பதை நம்ம பிபிசில காட்டுவோம். அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதா வேலை கிடைக்காம போறதை பத்தி நம்ம யோசிக்கிறல. பொருளினுடைய அளவு அதிகரிக்குதா இல்லையா, அதுதான் உற்பத்தியினுடைய இயலளவு. ரைட். எம்சி கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. பின்வருவனவற்றில் எது கட்டாயமாக ஒரு சிற்றின பொருளியல் தலைப்பாகும்? ரைட். சிற்றின பொருளியல் சம்பந்தமாக நம்ம படிச்ச விஷயம் என்பது என்ன? சிற்றின பொருள் என்பது ஒரு பொருளாதாரத்தை அலகுகளாக பிரித்து தனித்தனியாக ஆய்வு செய்வதை சிற்றின பொருளியல் அல்லது நுண்பாக பொருளியல் என்று சொல்லி படிச்சுக்கிறோம். அதே சமயம் பேரின பொருளியல் என்பது ஒட்டுமொத்தமாக ஆராய்வது பேரின பொருளியல் சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம். இதன் அடிப்படையில் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். வட்டி வீதங்களில் ஏற்படுகின்ற ஒரு பொதுவானது ஒரு அதிகரிப்பா, பணவீக்கத்தில் ஏற்படுகின்ற ஒரு வீழ்ச்சியா, ஐக்கிய அமெரிக்காவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பா, அல்லது இலங்கையில் வேலையின்மை வீதத்தில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சியா, அல்லது பால்மா விலையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பா? இதுல ஒரு விஷயத்தை பத்தி மாத்திரம் செய்வது எது? 5வது. மற்றது எல்லாமே ஒரு நாடு அல்லது ஒரு பொருளாதாரத்தை பற்றிய ஒட்டுமொத்தமான ஆய்வாக காணப்படுகிறது, பேரின பொருளியலாக காணப்படுகிறது. ரைட். அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு நாட்டினுடைய மொத்த வட்டி வீதம், ஒரு நாட்டினுடைய மொத்த பணவீக்கம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த வேலையின்மை, இது எல்லாமே பத்தி பேசுறது எல்லாமே மொத்தமாக பேசுறது. ஒரு குறிப்பிட்ட துறையை, குறிப்பிட்ட பொருளை, குறிப்பிட்ட நிறுவனத்தை பத்தி பேசுவது சிற்றின பொருளியலாக இருக்க போகிறது. So the answer is 5th. 5வதாக இருக்க போகிறது. ரைட். லெட்ஸ் லுக் அட் தி क्वेश्चन நம்பர் 5th. 5வது क्वेश्चन பாருங்க. இலவச பண்டம் ஒன்று பின்வரும் பண்புகளின் எப்பண்பினை கொண்டிருக்கும் என்று கேக்குறாங்க. ரைட். இலவச பண்டம் என்பது நம்ம படிச்சிக்கிறோம். இலவச பண்டத்துக்கு என்ன டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம்? Can you remember? இலவச பண்டத்துக்கு நம்ம கொடுத்த டெஃபினிஷன். ரைட். இலவச பண்டம் சம்பந்தமாக give me 1 minute. I will change the timing. Students, கொஞ்சம் கூடுதலாக டைம் கொஞ்சம் எடுப்போம். ஓகே, ஒரு 10 வரைக்கும் நம்ம கிளாஸை கொண்டு போய் முடிச்சு விடுவோம் இன்னைக்கு. ஓகேவா எல்லாருக்கும்? பிகாஸ் நம்ம குயிக்காக அடுத்த கிளாஸ்ல நான் நினைக்கிறேன் பார்ட் 2 கொஸ்டினை பார்க்கணும். ஓகே ரைட். இதுல பாருங்க, இலவச பண்டம் ஒன்று பின்வரும் பண்புகளில் எந்த பண்பை கொண்டிருக்கும் சொல்லி கேட்கிறாங்க. ரைட். இதுல பரீட்சிக்கப்படுகின்ற அறிவுல நம்ம ஆல்ரெடி பண்டங்கள் சம்பந்தமாக நம்ம பார்த்திக்கிறோம். சரியா? பண்டங்கள் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். அதனுடைய வகைகள் சம்பந்தமாக நம்ம பார்த்திருக்கிறோம். வகைகள்ல பொருளாதார பண்டம், பொருளாதாரம் அல்லாத பண்டம்னு சொல்லுவோம். பொருளாதாரம் அல்லாத பண்டத்துக்கு பேரு தான் இலவச பண்டம் அல்லது இயற்கை பண்டம், செலவில்லாத பண்டம்னு சொல்லி நம்ம பார்த்திக்கிறோம். இதுக்கு நாம கொடுத்த டெஃபினிஷன், நீங்க எந்த டெஃபினிஷன் பார்த்தாலும் படிச்சாலும் இதுதான் டெஃபினிஷன். இதைத்தான் உங்களுக்கு ஸ்கீம்ல தர போறாங்க. பூச்சிய விலையில் எல்லையற்ற நிரம்பலை கொண்ட பண்டங்களை நம்ம பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் சொல்லுவோம். பூச்சிய விலையில கிடைக்கணும் எல்லையற்ற நிரம்பல், யாரு வேணா வந்துட்டு எடுத்துட்டு போகலாம். சப்ளை இஸ் அன்லிமிட்டெட். சரியா? இந்த பொருளாதாரம் அல்லாத இலவச பண்டங்களுக்கு வளங்களுக்கான ஒரு செலவு, நிலத்துக்காக செலவு இருக்காது, ஊழியத்துக்காக ஒரு செலவு இருக்காது, உழைப்புக்காக ஒரு செலவு இருக்காது, முயற்சிக்காக எதுக்குமே இங்க செலவு காணப்படாது. அதனால எதையுமே நம்ம இழக்க மாட்டோம். இங்க அமைய செலவும் காணப்படாது, வளங்களுக்கான ஒரு செலவும் காணப்படாது. சரியா? இதுக்கு உதாரணங்கள் தான் காற்று, சூரிய ஒளி, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்திக்கிறோம். ரைட். சோ இதன் அடிப்படையில இந்த கொஸ்டினுக்கு சொல்லுங்க பாப்போம். இலவச பண்டம் ஒரு பின்வரும் பண்புகளில் எந்த பண்பினை கொண்டிருக்கும்? நிரம்பலில் அமைய செலவை கொண்டிருக்காது, அதன் நுகர்வு சமூக ரீதியில் விரும்பத்தக்கதாகையால் பொதுவாக அது அரசாங்கத்தானால் நிரம்பல் செய்யப்படும், அதன் உற்பத்தி அல்லது நுகர்வில் வெளிவாரிகள் காணப்பட மாட்டா,
அது பூரண நிகழ்வற்ற நிரம்பலை கொண்டிருக்கும், அதன் உற்பத்தி குறைந்து செல்லும் விளைவு விதிக்கு உட்பட்டதாகும். என்னவாக இருக்கும்? நம்ம படிச்சதின் படி the first one, right? நிரம்பலில் அமைய செலவு இருக்காது, நிரம்பல்ல அமைய செலவு இருக்காது. இதை கொடுக்கறதால யாரும் எதையுமே இங்க இழக்க போறது கிடையாது. சூரிய ஒளி அரசாங்கம் கொடுக்கறது இல்ல, சரியா? உற்பத்தி அல்லது நுகர்வில வெளிவாரிகள் காணப்பட மாட்டாது என்று சொல்ல இயலாது. சூரிய ஒளியை பெற்றுக்கொள்வதால் அதோடு சம்பந்தப்படாத எத்தனையோ பேர், எத்தனையோ துறைகள் நன்மை கிடையாது. காற்றின் இது மூலமாக காற்றுக்கு மனிதனுக்கு சம்பந்தமே இல்லை, அதனால நன்மை அடைந்து கொண்டிருக்கிறாங்க. சோ வெளிவாரிகள் இருக்கிறது, சரியா? ரைட். அதே போல பூரண நிகழ்வற்ற நிரம்பல் நோ, நம்ம அதை பத்தி எல்லாம் எதுவுமே படிக்கல. உற்பத்தி குறைந்து செல்லும் விளைவு விதி நோ, இதெல்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது பூச்சிய விலையில் இருக்கும், எல்லையற்ற நிரம்பல் இருக்கும், இதற்கு அமைய செலவும் இல்லை, வளச்செலவும் கிடையாது. சரியா? இவ்வளவு தான் நமக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட். ரைட். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, I think some technical issues. எல்லையற்ற நிரம்பல் என்பது எப்போதும் சாத்தியமாகும் என்று கேட்டால், சூரிய ஒளி எப்போதுமே எல்லையற்ற நிரம்பலாகத்தான் இருக்கிறது. உலகம் தோன்றின காலத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு சூரிய ஒளி கிடைக்கிறதுல என்ன சரி பிரச்சனை இருக்குதா? ரைட். அது ஒரு எல்லையற்ற நிரம்பல். ரைட். இதுல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் பாருங்க, வெளிவாரிகள் சம்பந்தமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம ஆல்ரெடியே நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கும்போது பார்த்துட்டோம், சரியா? வெளிவாரிகள் என்று சொல்லப்படுவது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம், எக்ஸ்டர்னலிட்டிஸ். அதே போல அரசாங்கத்தால் நிரம்பல் செய்யப்படுபவை எல்லாமே ஒரு இலவச பண்டம் கிடையாது. இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அரசாங்கத்தால் உங்களுக்கு இலவசமாக கிடைத்தாலும் அது இலவச பண்டம் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், அரசாங்கம் உங்களுக்கு அதை இலவசமாக தாரத்துக்கு அந்த பொருளுக்காக உற்பத்தி செலவு ஒன்றிருக்குது. உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ சைனோஃபார்ம் கிடைக்குது, சரியா? சிறந்த உதாரணம் ஒன்று, சரியா? உங்களுக்கு கொஸ்டின் ஆக கூட வரலாம். உங்களுக்கு சைனோஃபார்ம் இது கிடைக்குது, உங்களுக்கு இலவசமா கிடைக்குதா இல்லையா? காசு கொடுக்குறீங்களா? இல்ல. ஆனா அது இலவச பண்டமா? அது ஒரு இலவச பண்டமா? நம்மளுக்கு சைனா இலவசமா தான் தந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு இலவச பண்டமா? கிடையாது. காரணம் என்ன? அதற்கு ஒரு வளச்செலவு இருக்கிறது. சைனா அதை உற்பத்தி செய்வதற்காக வளங்களை பயன்படுத்திக்கிறது, வளச்செலவு காணப்படுகிறது. சைனா எல்லா நாட்டுக்குமா கொடுக்குது? நம்ம நாட்டை சூறையாடுறதுக்காக கொடுக்குறாங்க, சரியா? சோ அங்க என்ன காணப்படுகிறது? ஒரு வெளிவாரியும் காணப்படுகிறது, அதே போல ஒரு அமைய செலவும் காணப்படுகிறது. சோ அரசாங்கத்தால் நிரம்ப செயல்படுவது எல்லாமே இலவச பண்டம் இல்லை, இதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். So அடுத்தது question number 6 பார்ப்போம். Let's see the question number 6. Right. Question number 6 பாருங்க. பின்வருவனவற்றில் எது தாராள சந்தை முறையின் அடிப்படை பண்புன்னு கேட்கிறாங்க. ரைட். சந்தை முறை பத்தி நமக்கு தெரியும். தனியார் சொத்துரிமை, சுதந்திர முயற்சி ஆண்மை, விலை பொறிமுறையினுடையான தொழிற்பாடு, இது எல்லாமே நமக்கு தெரியும். இதுல தாராள சந்தை முறைமை என்றால் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி, அரச தலையீடுகள் மிக மிக குறைவாக அல்லது அற்றதை தான் நம்ம தாராள சந்தை முறைன்னு சொல்லுவோம். இதனுடைய பண்பை பத்தி கேட்கிறார். ரைட். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அரசாங்கத்தினுடைய தலையீடு அதிக அளவில் காணப்படுவது மத்திய திட்டமிடல்ல. வளங்களினுடைய உரிமை பொதுவாக, பொது என்பது கவர்மெண்ட், பொது என்பது கவர்மெண்ட் சொல்றது, பொதுவாக காணப்படுவது மத்திய திட்டமிடல்ல. தனியாரினுடைய சொத்துரிமை காணப்படுவது முதலாளித்துவம், அதற்கு இன்னொரு பேரு தான் சந்தை முறைமை அல்லது தாராள சந்தை முறைமை. மத்திய திட்டமிடலாளர்கள் விலைகள் மற்றும் கூலிகளை தீர்மானிப்பது மத்திய திட்டமிடல். தொழில் வழங்குனர்கள் பொருத்தமான தொழில் திறன்களை கொண்ட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் பொருட்டு அரச முகவர் நிலையங்களின் வழிகாட்டல்களை கோர்றது எல்லாமே கவர்மெண்ட். சோ இங்க சரியான கூற்று என்னவாக இருக்க போகிறது? தனியார் சொத்துரிமையாக இருக்க போகிறது, சரியா? சோ the answer should be the third one. voter என்ன கேக்குறீங்க? voter கவர்மெண்ட்ல இருந்து மணி கொடுத்து தானே வாங்குறோம், சோ அது இலவச பண்டம் இல்ல தானே? எஸ். குடிநீர், குடிக்கக்கூடிய குழாய் நீர் என்பது இலவச பண்டம் கிடையாது. அதற்கு நீங்கள் வளச்செலவு இருக்கிறது, அதனை சுத்திகரிப்பதற்கு ஒரு வளச்செலவு இருக்கிறது, அதற்கு ஒரு அமைய செலவு இருக்கிறது. ஆனால் மழை நீர் என்பது என்ன? மழை நீர் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? மழை நீர் என்பது ஒரு இலவச பண்டம். ஆனால் குடிப்பதற்காக நீங்க வாங்குற ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்கிறது இலவச பண்டம் கிடையாது. ரைட். இதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். சோ இங்கவும் டெஸ்ட் பண்ணக்கூடிய அறிவு என்னன்னு சொன்னால் இதுதான். சந்தை முறைமையில பண்புகள் தெரிஞ்சிருக்குது,
ஐ திங்க் டுடே சிஸ்டம் இஸ் டெக். ஃபைல் ரொம்ப பெருசா போயிடுச்சு போல. பாடசாலை பிள்ளைகளுக்கான சீருடையும் இலவச பண்டம் கிடையாது மை டியர்ஸ். பிகாஸ் அரசாங்கம் அதற்காக ஒரு, நீங்க இலவச பண்டம் என்று சொன்னால் அதை உற்பத்தி செய்யறதுக்கு யாருக்குமே எந்த செலவுமே ஏற்பட்டிருக்க கூடாது. வளச்செலவு என்பதே கிடையாது. எல்லாருக்குமே அது பொதுவாக கிடைக்கணும். அதுதான் இலவச பண்டம். உங்களுக்கு இலவசமாக கிடைப்பது என்பதற்காக அது ஒரு இலவச பண்டம் கிடையாது. தட்ஸ் த மெயின் பாயிண்ட். சரியா? யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சோ நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், பொருளாதார அமைப்புகளுடைய வகைகள். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். சந்தை பொருளாதாரம், கட்டளை பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம், இதனுடைய முக்கியமான பண்புகள். அதே போல தாராள சந்தை பொருளாதாரம், ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி என்பது அரசு தலையீடுகள் அற்ற அல்லது அரசு தலையீடுகள் மிக மிக குறைவாக இருக்கிறது தான் நம்ம தாராள சந்தை பொருளாதாரம்ங்கிற வேர்ட்ல சொல்லுவோம். ரைட்? தென் 2011 கொஸ்டினை பார்ப்போம். MCQ 1. திஸ் இஸ் அவர் லாஸ்ட் 10வது இது. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாஸ் பேப்பர் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஃபைனலா நான் டைப் பண்ணி தான் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. ரைட்? இப்ப பாருங்க, உற்பத்தியல் தகவு எல்லையின் உள்ளே அமைந்துள்ள ஒரு புள்ளியானது. ரைட்? ஏற்கனவே பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு நமக்கு தெரியும். சொல்லுங்க பாப்போம் ஆன்சரை. வேலை வேலை அற்றிருக்குமா? இது வேலை ஏற்றிருக்கும் கிடையாது. வேலை அற்றிருக்கும் வளங்கள் சில உள்ளதை குறிப்பிடுவதா? அல்லது ஒரு அடைய முடியாத ஒரு விஷயமா உள்ளுக்குள்ள இருக்கிறது? அல்லது உற்பத்தியல் தகவு எல்லையின் மீது உள்ள புள்ளிகளை விட இது ஒரு சிறந்த ஒன்றா? அல்லது வளங்கள் பூரணமாக வேலை கொள்ளப்பட்டுள்ளதா? அமைய செலவு பற்றிய கருத்தா? வாட் ஷுட் பி த ஆன்சர்? உற்பத்தி புள்ளிக்கு உள்ளே இருக்கிறது என்றால் அந்த வளங்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை, வேலையற்றிருக்கிறது, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் யூட்டிலைசேஷன். சிம்பிளா அடைந்து கொள்ளேலும். ஸோ த ஆன்சர் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இது உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்கணும். இது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ரைட்? ஸோ இதுல உற்பத்தி சாத்திய வலையினுடைய பண்புகள் சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிலையான அமைய செலவுன்னு சொன்னால் எவ்வாறு காணப்படும் வடிவம், குறைந்து செல்லக்கூடிய அமைய செலவு எவ்வாறு காணப்படும், அதிகரித்து செல்லக்கூடிய அமைய செலவு எவ்வாறு காணப்படும், சரியா? நிலையான அமைய செலவுக்கான காரணம் என்ன, குறைந்து செல்லும் அமைய செலவுக்கான காரணம் என்ன, அதிகரிக்கும் அமைய செலவு ஏன் பிராக்டிக்கலாக சாத்தியமான ஒரு விஷயம். ரைட்? உற்பத்தியல் தகவு மீதியில் உள்ள புள்ளிகள் என்பது என்ன, உள்ளுக்குள்ள புள்ளிகள் என்பது என்ன, அடையக்கூடிய புள்ளிகள் எது, அடைய முடியாத புள்ளிகள் எது, இது சம்பந்தமாக உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ரைட்? கொஸ்டின் நம்பர் 2. வீட்டுத்துறையினருக்கும் நிறுவனத்துறையினரும், வீட்டுத்துறையினரும் நிறுவனத்துறையினரும் தனித்தனியே மேற்கொள்ளும் தீர்மானங்கள் பற்றி ஆய்வு செய்யும் பொருளியல் எது? இதுவும் நம்ம பார்த்துட்டோம். பொருளியலினுடைய வகைகள் சம்பந்தமாக நம்மகிட்ட கேட்கின்ற கேள்வி. ஒவ்வொரு அலகுகள் தொடர்பாக நம்ம ஆய்வு செய்யறது எதுன்னு சொல்லுவோம்? சிற்றின பொருளியலா பேரின பொருளியலா? சிம்பிளா சிற்றின பொருளியல். ஒவ்வொரு துறை சம்பந்தமாக செய்வது. ரைட்? நியம பொருளியல் என்பது நேர்பொருளியல் என்பதான் கூற்றுக்களினுடைய வகைகள். உள்ளதை உள்ளவாறு சொல்வது, அதற்கு ஆதாரம் இருக்கிறது நேர்பொருளியல், ஆலோசனையா சொல்றது நியம பொருளியல். இங்க அது கிடையாது. நமக்கு இங்க தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் மனை பொருளியல் சொல்லி புதிதாக ஒரு விஷயம் சொல்றார். மனை பொருளியல் என்றால் என்ன? ஹோம் எக்கனாமிக்ஸ். ஹோம் எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். வீட்டுல என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அதான் மனை பொருளியல். ஹோம் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க மனை பொருளியல்னா என்னன்னு சொல்லி. தட்ஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஓகே, ரைட். லெட்ஸ் லுக் அட் தி क्वेश्चन நம்பர் 3. ரைட், பாருங்க. மூன்றாவது கொஸ்டின். பின்வருவனவற்றில் நியம கூற்றாக அமைவது எது? ரைட். இப்ப நமக்கு நியம கூற்றுன்றாலும் நமக்கு என்னன்னு தெரியும். சொல்லுங்க பாப்போம் ஆன்சரை. What should be the answer? பொருளியலாளர்கள் பொருளாதார வளங்களை நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என வகைப்படுத்துகின்றனர். எஸ், உள்ளதை உள்ளவாறு கூறுகிறது நேர்பொருளியல். சுற்றாடல் என்பது ஒரு அருமையான வளத்துக்கான ஒரு உதாரணம். எஸ், அது ஒரு உண்மையான விஷயம், நேர்பொருளியல். வருமானம் உயர்வடையுமாயின் ஆடம்பர பண்டங்களுடைய விலை வீழ்ச்சி அடையும். எஸ், பொருளாதாரத்தினுடைய ஒரு சயின்ஸை பத்தி பேசுது, நேர்பொருளியல். அளவற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பொருட்டு பொருளாதார வளங்கள் வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டுள்ளன. முக்கியமான உண்மையான விஷயம், நேர்பொருளியல். சமமற்ற வளப்பகிர்வானது நியாயமற்ற ஒன்றாகும். சோ ஆலோசனை ஒன்று சொல்லப்படுகிறது. சோ ஆலோசனையின் அடிப்படையில் முன்வைக்கப்படும் கூற்றுக்கள் என்ன? நியம கூற்றுக்களாக இருக்க போகிறது. சோ த ஆன்சர் நம்பர் ஷுட் பி 5th one. ஓகேவா? ரைட். Let's look at the question number 4. ரைட், இத பாருங்க.
பின்வருவற்றில் இயற்கை வளத்திற்கு ஒரு உதாரணமாக அமைவது என்று சொல்லி கேட்கிறாங்க. சரியா? எஸ், ஆலோசனை என்று சொன்னாலே இதுதான். இதுக்கு என்ன ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆன்சர் நம்பர் ஓகே 5 சொல்றீங்க. இங்கு எது பரீட்சிக்கப்படுகின்ற அறிவுன்னு சொன்னால் உற்பத்தி வளங்களினுடைய வகைகள் சம்பந்தமாக நம்ம படிச்சுக்கிறோம். எது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சின்னு சொல்லி படிச்சுக்கிறோம். அதுல நிலம் என்பதுதான் என்ன? இயற்கை வளம் என்று சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம். நிலம் என்பதுதான் இயற்கை வளம் என்று சொல்லி படிச்சுக்கிறோம். அதற்கு நம்ம டெபினிஷன் பார்க்கும்போது என்ன செஞ்சோம்? இயற்கையினால் வழங்கப்படும் வினைத்திறனுடைய உற்பத்திக்கு பயன்படுத்த முடியுமான இயற்கை வளங்கள் நிலம் எனப்படும். சரியா? இது காடு, கனிய வளம், கடல், ஆறு, வளி மண்டலம், புவி, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். அதே போல நிலத்தினுடைய பண்புகளை நம்ம படிச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ இதுதான் இயற்கை வளம். இதுல ஆன்சர் வந்து நிறைய பேர் சொல்றீங்க துன்ஹிந்த நீர்வீழ்ச்சின்னு சொல்றீங்க. ஏன் மத்ததெல்லாம் வராது? ஏன் விக்டோரியா அணைக்கட்டு வராது? டேம்ப். ஏன் விக்டோரியா அணைக்கட்டு என்பது வராது? விக்டோரியா அணைக்கட்டு என்பது மனிதன் தலையீடு செய்து உற்பத்தி செய்தது, இயற்கையால் கிடைக்கப்பட்டது கிடையாது. அங்க ஒரு செலவு காணப்படுகிறது, வளச்செலவு காணப்படுகிறது. அதே போல அம்பாந்தோட்டை துறைமுகம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்தது நினைக்கிறேன் இது எத்தனாம் ஆண்டு கொஸ்டின்? 2011 தான் அம்பாந்தோட்டை துறைமுகம் நம்மட இப்ப இல்லது, அது போச்சு. அம்பாந்தோட்டை துறைமுகம் என்ன? இப்ப வந்து அது ஒரு இயற்கை வளம் கிடையாது, ஹியூமன் மேட். வயல் நிலத்தை பாருங்க. வயல் நிலம் என்பது கூட இயற்கையால நிலம் தான் கிடைக்குது. அதனை வயல் செய்யக்கூடிய ஒரு நிலமாக மாற்றுவது யாரு? மனிதன். சோ இங்க மனிதனுடைய தலையீடு காணப்படுது, இயற்கை வளம் கிடையாது. கோழி பண்ணை, கோழி என்பது இயற்கை, பட் கோழிக்காக வைக்கப்படுகின்ற பண்ணை என்பது மனிதனுடைய தலையீடு காணப்படுவதால் அது ஒரு இயற்கை வளம் கிடையாது. ஆனால் துன்ஹிந்த நீர்வீழ்ச்சி என்பது என்ன? இயற்கையால மலைகளால உருவாக்கப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சி. அங்க யாருமே மனிதனுடைய அங்க எந்த ஒரு தலையீடுமே கிடையாது, இயற்கையாக அமையப்பெற்ற ஒரு விஷயம் அது. சோ உங்களுக்கு பாயிண்ட் என்னன்னு சொன்னா இதுல தெரிஞ்சிருக்க வேண்டியது, இயற்கை வளத்தில் மனித தலையீடு காணப்பட்டால் அது நிலம் அல்லது இயற்கை வளம் அல்ல என்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இயற்கை வளம் என்பது இயற்கையாலேயே அது உருவாகி அப்படியோ இருக்கும். அங்க மனிதன் தலையீடு செஞ்சு வேற ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருந்தால் கிடையாது. ரைட், அடுத்த கொஸ்டின், எம்சிக்யூ கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. பொருளாதார பண்டம் என்பது என்னன்னு கேக்குறாங்க. ரைட், பொருளாதார பண்டம் என்பது என்ன? இதுக்கு நமக்கு தெரியும், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். என்னது பொருளாதார பண்டம்? படிச்சுப்போம். உற்பத்தியில் அமையச்செலவு, உற்பத்தியில் வளச்செலவு காணப்படும், அமையச்செலவு காணப்படும், விலை ஒன்று இதற்கு காணப்படும், நிரம்பல்ல ஒரு பற்றாக்குறை காணப்படும். என்னவாக இருக்கும் ஆன்சர்? உற்பத்தியில் அமைய செலவை கொண்டிருக்கும் பண்டங்கள் பொருளாதார பண்டங்கள். ரைட், மத்த ஆன்சர்ஸ் எல்லாம் வராது. உற்பத்தியில வளங்களை பயன்படுத்தாத பண்டம், போட்டித்தன்மையோடு வழங்கப்படுகின்ற பண்டம், இலாபத்தை ஈட்டுகின்ற பண்டம், பூச்சிய விலையில பெறக்கூடிய பண்டம், இதெல்லாம் பொருளாதார பண்டம் கிடையாது. சோ பொருளாதார பண்டத்துக்கு இலவச பண்டத்துக்கும் வேறுபாடுகள் தெரிஞ்சிருக்கணும். இங்க பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். பண்டங்களினை வகைகளாக நம்ம பிரிச்சிருப்போம். இதுல ஒன்றுதான் பொருளாதார பண்டம். அந்த பொருளாதார பண்டத்துக்கு டெபினிஷன் நமக்கு தெரியும். நிரம்பலில் அருமைத்தன்மை கொண்ட பண்டங்கள் பொருளாதார பண்டங்கள். பொருளாதார பண்டங்களுக்கு வளச்செலவு, அமையச்செலவு காணப்படும். மனிதர்கள் தலையீடு செய்து உற்பத்தி காரணிகள் ஒருங்கிணைத்து உற்பத்தி மேற்கொள்ளப்படும். அருமையான வளங்கள் இருக்கிறதால் இதற்கு விலை காணப்படும். இது எல்லாமே இதனுடைய பண்புகள். சோ இதன் அடிப்படையில ஆன்சர் வந்து முதலாவதாக இருக்க போகுது. ரைட், தி லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 6. ரைட், இத பாருங்க. எக்ஸ் பண்ட உற்பத்தியில் செல்வாக்குடைய தொழில்நுட்ப மாற்றத்துக்கு முன்னும் பின்னும் காணப்படுகின்ற உற்பத்தியல் தகவலைகள் வரைபடத்தில் காணப்படுகிறது. என்ன அர்த்தம்? எக்ஸ் என்கின்ற ஒரு பொருள்ல மாத்திரம்தான் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையுது. அப்போ Y என்கின்ற பொருள்ல அவ்வளவுக்கு முன்னேற்றம் இருக்காது. எக்ஸ் தான் அளவுக்கு அதிகமாக உற்பத்தியினுடைய இயல் அளவு அதிகரிச்சிருக்கிறது. பிகாஸ் வளத்திரட்சி அதிகரித்ததன் காரணமாக. கேட்கின்ற கேள்வி, எக்ஸ் பண்டத்தின் OQ அளவை உற்பத்தி செய்வதற்கான, சோ எக்ஸ் பண்டத்தினுடைய OQ அளவு இந்த இடத்துல இந்த புள்ளியில உற்பத்தி செய்வதற்காக, ரைட், உற்பத்தி செய்வதற்காக லெட்ஸ் டேக் திஸ், ஓகே, எக்ஸ் பண்டம் உற்பத்தி செய்வதற்காக Y பண்டம் தொடர்பில் வீழ்ச்சி அடையக்கூடிய சரியாக காட்டுகின்ற இடைவெளி எதுன்னு கேட்கிறார். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். What should be this? என்னவாக இருக்கும் ஆன்சர்? The answer should be MN. ஆன்சர் நம்பர் 3. Why? இப்ப இந்த இடத்துல நடக்குதுன்னு சொன்னால் உற்பத்தியில ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல இருந்து OQ என்பது அடையில மட்டத்துல வரணும்னு சொன்னால் அதற்காக இழக்கப்படுகிறது MN அளவாக இருக்க போகிறது. கரெக்டா? ரைட், the answer number 3. MN என்கின்ற இந்த கெப்பாக தான் இருக்க போகிறது. That's it.
Right. Okay, guys, that's all. Successfully, we have seen 10 years MCQ questions. சரியா? Successfully, we have seen. Next academic class, நம்ம இதில் part 2 questions பார்ப்போம். Group link, my dears. Give me 1 minute. Group link. சரியா? இது பிறகு உங்களுக்கு first unitல எந்த question வந்தாலும் you can do that. So we need to see the MCQ இப்போ பார்த்தாச்சு. We need to see the part 2 questions. Group வந்தும் students, group link. Give me 1 minute. Group link. Second unit students, அடுத்த class, அடுத்த ஒரு 1 class or 2 class நாம அடுத்த 1 or 2 classல நாம பாப்போம் second first unit உடைய part 2 questions. Give me 1 minute, I will send you the group links. Right, I think my dears, my phone வந்து சரியா ஸ்டக் ஆயிடுச்சு. ரைட், ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்களேன், உங்களுக்கு நான் குரூப் லிங்க்ஸ் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம தியரி மட்டும் இல்லை, அடுத்து கொஷின் தியரிஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ டோன்ட் வரி. முடிஞ்சவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கண்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்க, ப்ளீஸ் சென்ட் அஸ் டு கண்டினியூ த கிளாஸஸ். ரைட், தேங்க்யூ ஆல். சி யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பை.